திரும்ப ஒன் பண்ணலாம். ஒன் பண்ணிட்டு சரி. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தெய்வாச நாமிட கௌரவேவா. நான் முடிக்கிற டைமில் தான் இப்போ ஆரம்பிக்க போகிறேன். ඉවරන වෙලාව තමයි මම පටන් ගන්න. டைமை சொல்லிடுறேன். දැන් වෙලාව කීයද? 10:20. இந்த டைம் வந்து டீ டைம். இந்த මේ වෙලාවේ තේ වෙලාව. තේපන් සංග්‍රහ වෙලාව. ஓகே. உங்களுக்கு 11 மணிக்கு வந்து டீ வந்து தரலாம். 11ට ඔයගලන්ට තේ බොන්න පුළුවන්. அப்போ 11:20. ஓகே. அப்போ நான் அந்த பேலன்ஸ் டைமை டீக்கு பிறகு நான் எடுப்பேன். 7 மண்டா. ඉතුරු කොටස තේ සංග්‍රහයෙන් පස්සේ ගන්න පුළුවන් වෙයි හිතනවා. ஓகே. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் சாம வசீல දම ආශිර්වාද කරයි. ஆமென். நாங்கள் யாவரும் எழுந்திருந்து අපි සියලු දෙනා කියලා සිටිමු. நாங்கள் ஜெபம் பண்ணி நாங்கள் செய்திக்காக கடந்து போவோம். යාඥා කළ දෙවියන් සේවයට යමු. மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த மகிமையான இந்த பொழுதிலே உம்முடைய பரிசுத்தவான்களோடு இந்த நிகழ்விலே கர்த்தாவே ஒன்று கூடி ஆண்டவரே உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்மை பாட இந்த நேரத்திலே உம்முடைய வார்த்தையை கேட்க எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த 2 நாட்களிலும் எங்களோடு கூடியிருந்த தேவன் இந்த நாளிலும் நீர் எங்களோடு இருப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் நீ சொன்னீர், உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன். நீர் வாக்கு மாறாத தேவன். இந்த நேரத்திலும் நீர் எங்களோடு இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே கர்த்தாவே, பேசுகிற உதடுகளையும் கேட்கிற செவிகளை நீர் ஆசீர்வதித்து நீர் உயரவும் நாங்கள் சிறுகவும் நீர் கிருபை செய்யும். ஒவ்வொருவரோடும் உடைய கிருபை கூட இருக்கட்டும். வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே தங்களுடைய இருதயங்களிலே கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக கர்த்தர் எங்களோடு பேசினார் என்ற அந்த நிச்சயத்தோடு கடந்து செல்ல நீர் கிருபை செய்யும். மீதியான யாவிலும் உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். யாவையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். நாங்கள் நின்ற வண்ணமாக ஒரு வார்த்தையை நாங்கள் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்புவோம். පළවෙනි කොරින්තිය 12 වෙනි පරිච්ඡේදයේ அந்த யூதன் என்றும் கிரேக்கன் அந்த வேத பகுதியை வாசிங்க. நாம் எல்லாரும் ஒரே ஆவியினாலே நாங்கள் 12 වෙනි පරිච්ඡේදනේ 11ல එතන யூதன் 1 கொரிந்தியர் ரைட் வாசி. දහතුන බක්තිසාද ශරීරය එක්ව බොහෝ අවයව ඇතුවක් මෙන්ද ශරීරයේ අවයව සියල්ල බොහෝ වූවත් එක ශරීරයක දෙවලකටම සිදුස් වහන්සේ එසේම සිදුවසේක. බක්තිසාද යුදෙවරු නොහොත් ග්‍රීකවරු වෙත්වා දාසය නොහොත් විශ්වාසය වෙත්වා අපි සියල්ලෝම එකම ආඥාන වහන්සේ තුළ එකම ශරීරයේ බෞද්ධිෂ්ඨ කරනු ලැබ සියල්ලෝම එකම ආඥාවෙන් පෝන ලැබුණු. ஆமென், ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? ஆமென். நீங்க உற்சாகம் இருந்தால் தான் என்னால் பேச முடியும். ஆமென். இங்கே அநேக ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். இங்கு பிற்பாடு அவர்கள் அழகான செய்திகளை உங்களுக்கு கொண்டு வருவார்கள். ஆமென். அதனால இந்த நாளிலே எனக்கு ஒரு சவால் மிக்க ஒரு மெசேஜ் தந்துட்டு போயிட்டேன். இது 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 ஒரு அழகான மெசேஜ், ஆனால் சவாலான மெசேஜ். මේක හරි ලස්සනයි, නමුත් ඒක මට அபியோகியம். ஆமென். அதாவது என்னன்னைக்கு பைபிள் ஸ்டடி எடுக்க சொன்னார்கள். එදා මට කිව්වේ බයිබල් ස්ටඩියක් ගන්න කියලා එලා. என்னால் அது தெரியாது. මට බයිබල් ස්ටඩි ගන්න දන්නේ නැහැ. ஆமென். அதனால நம்ம
என்னுடைய செய்தியை வேகமாக கொண்டு போவேன். ඒ නිසා මගේ මගේ පණිවිඩය ඉතා ඉක්මනින් ගෙනියන්න යනවා. அதனால நீங்க புரிவீர்கள் என்று நான் ඒ விசுவாசிக்கிறேன். නිසා ඔබ ඒක වටහා ගනී කියලා මම හිතනවා. நாங்க இப்ப தானியேலின் 70 வாரத்திலிருந்து අපි දානියල්ගේ 7 වෙනි 70 අවුරුද්දේ ඉඳලා நாங்கள் அப்படியே சபை காலத்தோட வந்து நின்றோம். අපි සභා කාලයට අවිල්ලා පැමිණ හිටියා. ஆமென். ආමෙන්. இப்ப இந்த சபை காலத்தோட நின்ற பிற்பாடு අපි සභා කාලයන ඉන්නකොට இவர் தலைக்கல்லானது ප්‍රධාන ගල කියන්නේ வந்துட்டா வரையிலையா வந்துட்டா வரையிலையா ප්‍රධාන ගල ආවද නැද්ද? அந்த தானியேல் கண்ட அந்த சிலையானது வந்து දානියල් දැකපුවේ ස්වරූපය පිළිමය இந்த பாதங்களை வந்து மோதி சுக்குநூறாக்கு. ඒ පාදය ලොකු ගලක් ඇවිල්ලා හැප්පිලා ඒක විනාශ කරා. அப்ப அந்த இந்த மனித கரங்களினாலே பெயர்க்கப்படாத அந்த கல்லுக்கும் ඒ කියන්නේ මනුෂ්‍ය අතින් තල්ලු කරන දේ එම ගල அந்த கல்லுக்கும் එම ගලටයි ගල இந்த கல்லுக்கும் මෙම ගලට சம்பந்தம் இருக்கா? සම්බන්ධයක් තියෙනවද? ஆமென். ආමෙන්. அப்ப இந்த கல்லு கூட මෙම ගලත් இப்ப இந்த படத்துல மேல இருக்கு. මෙම පින්තූරේ තියෙන උඩම තියෙන ප්‍රධාන ගලයි. ஆனா உண்மையான பிரமிட்ல அது இல்ல. කියන්නේ ඇත්ත ප්‍රමිත් එකේ එම ගල නැහැ. அது மனிதனால வைக்க முடியாம போயிடுச்சு. ඒ කියන්නේ මනුෂ්‍යයා විසින් ඒකට තියන්න බැරි වුණා. அங்க எகிப்தில பெரிய ஒவ்வொரு மனிதர்களும் அதை வைக்க முயற்சித்தார்கள். ඊජිප්තුවේ සියලු දෙනාම ඒක තියන්න හැදුවා සැලසුම් කරා. ஆனால் முடியாது. ඒ නිසා ඒගොල්ලන්ට බැරි වුණා. ஏன்னா மனித கரங்களினாலே வைக்க முடியாத கல் தான் நம்முடைய கல்லா இருக்கிறது. ඒ නිසා මනුෂ්‍යයා යන්නේ තියන්න බැරි ගලක් තමයි අපේ දෙවියන් වහන්සේ කියලා කියන්නේ. ஆனா இந்த கல்லுக்கும் இந்த சபை காலத்துக்கும் ඒ නිසා මෙම ගලටත් මෙම සභා කාලයටත් இடையில ஒரு கேப் ஒன்று இருக்கு. ඒ කියන්නේ ඒ අතරතුර පොඩි ඉඩ ප්‍රමාණයක් තියෙනවා. இப்ப இந்த கேப்பை தான் நாங்க பார்க்க போறோம். එම ඉඩ ප්‍රමාණය ගැන තමයි අපි දැන් බලන්න යන්නේ. அதே நேரத்தில் இந்த கல்லை குறித்து பார்க்க போறோம். ඒ නිසා අර ගලත් අපි බලන්න යනවා. இந்த கல்லை குறித்து பார்க்க போறோம். මෙම ගලත් අපි බලන්න යනවා. மனுஷகுமாரனுடைய ஊழியத்தை பார்க்க போறோம். මනුෂ්‍ය කුමාරයාගේ සේවය ගැනත් අපි බලන්න යනවා. இந்த பேரை சொன்னாலே அதிர்தில்லன்ற மாதிரி இருக்கு. මෙම වාක්‍යය කියනකොට නිකන් දෙදරනවා කියලා යුනිස් හිතනවා. ஆமென். ආමෙන්. அதையும் நாங்க பார்க்க போறோம். ඒකත් අපි බලන්න යනවා. ஏனென்றா இதுதான் ரகசியம். මක්නිසාද මේක තමයි රහස. இந்த ரகசியம் தெரியாததினாலே தான் அநேக குழப்பங்கள். මෙම රහස දන්නේ නැති නිසා තමයි ගොඩාක් අයට අතේන්නේ ප්‍රශ්න තියෙන්නේ. அதே நேரத்தில் ඒ බලවද உங்களுடைய ஸ்தானங்களையும் பார்க்க போறோம். உங்களுடைய ஸ்தானங்களை. එම නිසා ඔබේ ස්ථානය තමයි බලන්න යනවා. ஏனென்றால் அந்த ஸ்தானங்கள் அறியாம நீங்க அதுல பொருத்தப்பட்டிருக்கிறீங்களா? කුමක් නිසාද ඔබේ ස්ථානය ඔබ දැනගන්න නැතුව එතනින් අපිට එකතු වෙන්න බෑ. சரி. சரிதான். உங்களுடைய ஸ்தானத்தை அறியாம ஓ ரைட். உங்களுடைய ஸ்தானங்கள் ஏன்னா நீங்க கிறிஸ்துக்குள்ள ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக என்ன தாகம் தீர்க்கப்பட்டோம். මක්නිසාද අපි එක ආත්මය තුළ එක ශරීරය තුළ දෙවියන් වහන්සේගේ බෞද්ධ ස්මරණ එක දෙවියන් වහන්සේලා අපි බෞද්ධ ස්මරණ අපි මනස සංසිඳුණා. நாங்க எல்லாரும் கையாக இருக்க இயலாது. අපි සියලු දෙනාම අත් විදියට ඉන්න බෑ මේ අතක්. நாங்கள் எல்லாரும் கண்ணாக இருக்க இயலாது. අපි සියලු දෙනාම ඇස විදියට ඉන්න බෑ. எங்களுக்கு ஏதோ அந்த சரீரத்துக்குள்ளாக ஒரு ஸ்தானம் இருக்க போறது. කුමක්කෝ එක ශරීරය තුළ කුමක්කෝ කොටසකට අපි බැඳලා ඉන්නවා. அந்த ஸ்தானத்தை தான் நீங்க காண போறீங்க இன்னைக்கு. එම කොටස ඔබ එම ශරීරයේ තියෙන කොටස ඔබ අද දැනගන්න යන්නේ. நீங்க காணாம நீங்க கிறிஸ்துவுல பொருத்தப்பட இயலாது. ඔබ ඒ කොටස දැනගන්න නැතුව දෙවියන් වහන්සේලා ඔබට පංගුකාරයෙක් විදිහට වෙන්න நீங்க அந்த ஸ்தானத்துல வராம ඔබ ඒ ස්ථානයට පැමිණෙන්නේ නැතුව தீகர் சொல்லுகிறார் நீ உங்களுடைய விசுவாசம் வளர முடியாது.
අනාගත වක්කතුමා ඔබ ස්ථානයකට දැකින් නැත්නම් ඔබට හැදහිල්ලෙන් වර්ධනය වෙන්න බෑ. ஏனென்றால் அந்த ஸ்தானத்தில் நீங்க பொருத்தப்படுகிற வேளையில தான் நீங்க இணைக்கப்பட முடியும். මක්නිසාද ඔබ ඒ කොටසේ ඔබ අයිති වුණත් විතරයි ඔබට දිගටම යන්න පුළුවන්. அதனால தான் நீங்க அந்த யாத்திரையில வந்து 3 காரியங்கள் இருந்தது. ඒ නිසා තමයි යාත්‍රාවේ තුන්වෙනි කාර්යයක් තියෙනවා. நீங்க எகிப்தில் இருந்தார்கள், ඊජිප්තුවේ හිටියා, வனாந்திரத்தில் இருந்தார்கள், වනාන්තරයේ සිටියා. அங்கே கானானுக்குள்ளே ඒ போனார்கள். නිසා කානාන් දේශයට ඇතුල් වුණා. நீதிமானாக்குதல், பரிசுத்தமாக்குதல், பரிசுத்தாவியின் அபிஷேகம். ධර්මිෂ්ඨකමයි, ශුද්ධකමයි, பரிசுத்தாவின் அபிஷேகம். සුද්ධාත්මයෙන්ගේ අභිෂේකය. ரைட். அப்ப அதே போல தான் நாங்க இப்ப எங்க வந்திருக்கிறோம்? ඒ නිසා අපි කොතනද ඇවිල්ලා ඉන්නේ? நாங்கள் வந்து இப்ப கானானுக்குள்ள வந்திருக்கிறோம். අපි දැන් කානාන් දේශයට ඇතුල් වෙලා තියෙනවා. நீங்க முதலாவது செய்தியை அறிஞ்சவங்க இதை புரிஞ்சு கொள்ளணும். ඔබ පළමුව ඒ කියන්නේ පණිවිඩය ගත්තා තෝරාගත්ත අය கானான் என்பது කානාන් කියලා කියන්නේ பரிசுத்தாவிக்கு அடையாளம், සුද්ධාත්මයට ලකුණක්. பரலோகத்துக்கு அடையாளம் அல்ல. ඒක ස්වර්ග රාජ්‍යයට ලකුණක් නෙමෙයි. அதனால பரிசுத்தாவி எப்படி கானான்ல யுத்தம் இருந்துச்சோ, සුද්ධාත්මය කොහොමද කානාන් තුළ යුද්ධයක් තිබුණාද? பரிசுத்தாவிக்குள்ள ஒரு மனிதன் வர்ற வேளையிலும் யுத்தம் இருக்கும். සුද්ධාත්මයන් තුළ සුද්ධාත්මයන් තුළ එනකොටත් යුද්ධයක් තිබේ. அதே நேரத்தில் நீங்க பரிசுத்தாவியில் இருக்கிறவங்களுடைய ஆத்மா பரலோகத்தில் இருக்கு. ඒ නිසා ඒ සුද්ධාත්ම තුළ ඉන්න මනුෂ්‍යයාගේ ආත්මය ස්වර්ග රාජ්‍යයට පැමිණෙනවා. அதான் அந்த உன்னத பிரச்சனை. ඒ තමයි ස්වර්ග රාජ්‍යය. நாங்கள் உன்னதங்களிலே அவரோடு உட்காரவும் செய்தார். අපි ඔහු සමග අපි ස්වර්ගයේ සිටිනවා කියලා දෙන වචනේ කියනවනේ. அப்ப முன்குறிக்கப்பட்ட ஆத்மா உன்னதத்தில் இருக்கிறது. ඒ කියන්නේ අපි තෝරාගත්තු ආත්මය උන්වහන්සේගේ රාජ්‍යයේ සිටිනවා. அப்ப நீங்க எகிப்திலிருந்து கானானிலிருந்து பரிசுத்தாவிக்கு வந்தா, ඊජිප්තයේ සිට ගානාන් සිට அங்கே කානාන් දේශ ඇතුල් වුණත් உங்களோட ஆத்மா அங்கே இருக்கு. ඔබේ ආත්මය තියෙන්නේ දිව්‍යවංශික රාජ්‍යයේ. ஆனால் நீங்கள் பூமியில தான் இருக்கிறீர்கள். ඒ නිසා ඔබ ඉන්නේ මේ පොළවේ. ஆமென். அப்ப இப்ப காரியம் என்னதென்றால் உங்களோட ஆத்மா இருக்கிறவன் வந்து பரலோகத்தை எதிர்நோக்கி கொண்டிருப்பான். කාරණාව මොකද්ද? ආත්මය තියෙන්නේ ස්වර්ගයේ. பரலோகத்தில் இருக்கு, அவன் அதை எதிர்நோக்கி கொண்டிருப்பான். අපි බලන අපේ ආත්මය තියෙන ස්වර්ග රාජ්‍යය අපි ඒ ගැන බලන් ඉන්නවා. ஆமென். அப்ப இதுல கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. ඔබ හොඳින් ආගන්න. எனக்கு டீச்சிங் தெரியாது, මම ගුරුවරයෙක් නෙමෙයි. ஆமென். ஆனாலும் அந்த பாட்டை தந்தபடினால நான் மெசேஜ் பிரசங்கமாகவே கொண்டு போகிறேன். එම පාඩම මට දීපු නිසා මම මේ ගුරු පාඩම දේශනාවේ හරියට මම ගෙනියනවා. தலையங்கமானது பெருசு, சாராංශය ලොකුයි. அதனால நான் அது ஸ்பீடா கொண்டு போறேன். அதனால கத்தத்தாம என்னை மன்னிப்பாராக. நான் அதை ඒක ඉක්මනට මම අරන් යනවා. දේනාස මාවට அதுல குறைகள் வரும், ඒකේ අඩුපාඩුකම් තියෙන්න පුළුවන්. அதை நீங்க என்னோட பேசலாம். ඔබ ඒ ගැන ඔබ මාත් එක්ක කතා அதை விட எங்களுக்கு ஒரு நல்ல போதகர் இருக்கிறார். ඒක කියන්න හොඳ ඔබට හොඳ எங்களை விட நல்ல ஒரு போதகர் இருக்கிறார். අපිට වැඩිය හොඳ දේශනාකාරයෙක් සිටිනවා. அவர் தான் பரிசுத்தாவியானவர். ඒ තමයි සුද්ධාත්මයන් වහන්සේ. அவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்திலும் வழி සුද්ධාත්මයන් අපිට එනකොට සියලු දේම අපිට උගන්වලා දෙනවා. ஆமென். ரைட். அப்ப அதனால இப்ப நாங்க திரும்ப தானியேலுக்கு போறோம். අපි නැවතත් යනවා දානියෙල් පොතට. அப்ப நேற்றைய நாள்ல நாங்க பார்த்தனாங்க ඊයේ දවස් අපි බැලුවේ கேப்ரியல் வந்து 6 விதமான நோக்கம். එමෙ පිළිමේසර කාරණා 6ක් තියෙනවා ඒකේ. அந்த நோக்கங்கள்ல நாங்க பார்த்தனாங்க කැබ්‍රියල්ගේ කාරණාව 6ක් ගැන කවිලා කියනවා. அந்த 6 வித நோக்கங்களுக்கு நாங்க பார்த்தோம். அது என்னென்ன காரியம் என்பதை பார்த்தோம். நான் அதை சொல்ல இல்லை. එම 6 කාරණා ගැන අපි එක එකෙන් බැලුවා. ඒක කාරණාව කිව්වේ නැහැ අපි. அந்த மற்ற 7 வாரம் 62 வாரம் அந்த படத்தை போட்டு அது ஃபுல்லாக போட்டுருங்க படத்தை. அந்த முதல் போட்ட படம் இது இல்லை, இது அந்த 62 வாரம் 7 வாரம் 62 வாரம்.
ரைட். இப்போ நாங்கள் பார்த்தோன்னாங்க தானியலுக்கு மொத்தமாக 70 வாரம் கொடுக்கப்படுது. අපි දානීයල් කියන බැලුවා සති 70ක් සති நாங்கள் பார்த்தோன்னாங்க எரேமியா தீர்க்கதரிசன முறைத்து අපි බැලුවා ජෙරෝමියා කියන අනාගත වගතුමාගේ කියලා එම කාරණාව ගැන தீர்க்கதரிசன முறைத்து අනාගත වාක්‍ය තුලින් අපි බලපු එක. அந்த தீர்க்கதரிசன முறைத்து அவங்க பாபிலோனில் இருந்து தானியல் ஜெபிக்கும் போது එරෝමියා කියන අනාගත අනාගතතුමා වාක්‍යයෙන් දානියල් ඒ පොත බලන කියවලා බලනකොට அவனுக்கு மீதம் இருந்தது 2 ஆண்டு. එයාට ඉතුරු වෙලා තිබෙනේ අවුරුදු 2යි. அந்த 2 ஆண்டை கண்டு பிற்பாடு එම අවුරුදු 2 එයා හොයාගත්තට පස්සේ அவன் உடனே பயந்து அவன் தேவனை நோக்கி அழுகிறான். එයා බය වෙලා දෙවියන් වහන්සේ කරේ අඬා වැළපෙනවා. அவன் தனக்கு மாத்திரமில்லை தன்னுடைய ஜனத்துக்காக தன்னுடைய தேசத்துக்காக அழுகிறான். එයාට විතරක් නෙමෙයි තමන්ගේ සෙනඟටත් දේශය වෙනුවෙනුත් අඬනවා. அவன் அழுது ஜெபிக்கிற வேளையிலே தேவன் அங்கே கபிரியலை அனுப்புகிறார். එයා දානියල් අඬා වැළපෙලා යාත්‍රා කරනකොට දෙවියන් වහන්සේ ගාබ්‍රියල් කියන දූතයා එවනවා. அவன் அந்த 2 ஆண்டும் அவக்காக தான் போக போறோம் என்று அவன் ஜெபிக்கிற வேளையில එයා හිතනවා දැන් අවුරුදු 2යි තියෙන්නේ අපි දැන් නිදාසලා යන්න යනවා කියලා හිතනකොට තමයි මේ කාරණාව වෙන්නේ. ஆனால் தேவனோ உலகத்தின் முடிவையும் அவனுக்கு காண்பித்தார். දෙවියන් වහන්සේ මොනවද කරන්නේ ලෝකේ අන්තිම ගැන දෙවියන් වහන්සේ යාට පැහැදිලි කළා. அப்ப அவனுக்கு அங்கே யூதருக்கு மொத்தமாகவே கொடுக்கப்பட்ட அந்த 70 வாரத்தையும் அங்கே அவர் காண்பித்தார். යුදෙවන්ට සති 70 කියන දෙවියන් වහන්සේ කියලා දුන්න එක පෙන්නලා දුන්නා. அப்ப அன்றைய காலத்தில் இருந்து එම කාලයේ සිට அப்படியே அங்கே அவங்க வருகிற வேளையில මේගොල්ලෝ පැමිණෙනකොට இயேசு கிறிஸ்துடைய காலம் மட்டும் அவங்களுக்கு அங்கே காலம் கொடுக்கப்பட்டு යේසුස් වහන්සේගේ කාලය වෙනකන් ඒගොල්ලන්ට කාලය දීලා තිබුණා. அந்த காலங்கள் மொத்தமாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிற்பாடு එම කාලය ඒගොල්ලන්ට සීලා දීලා තිබෙද්දී இங்க ஒரு கேப் வருகிறது. එම පොඩි ඉඩසක් ආවා. இங்க புறஜாதிக்கு வருகிறது. එම අන්‍ය ජාතීන්ට එම ඉඩස. இந்த புறஜாதிக்கு வருகிற வேளையில தான் இங்க சபை காலம் வருகிறது. එම අන්‍ය ජාතීනකොට තමයි සභා කාල 7ෙන් இந்த மெசேஜை படிக்கிற எல்லாருக்கும் தெரியும் புறஜாதிக்கு வந்து கிருபை. මෙම මෙසේජ් එක කියවන හැම එකනටම දන්නවා අන්‍ය ජාතීන්ට කරුණාවල වෙනවා. அவங்களுக்கு வந்து ஆண்டுகள் மாதங்கள் நேரங்கள் இல்லை. අන්‍ය ජාතීන්ට ඇවිල්ලා කාලයවත් අවුරුදු ගණන්වත් නැහැ. ஆனா யூதருக்கு எப்பயுமே அந்த அக்யூரேட்டா அது சரியான ஒரு நிமிடம் கூட தவறாமல் காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ඒ නිසා යුදෙවරුන්ට කාලයක් වෙලාවත් ඒ දින අවුරුදු සියලු දේ එක විනාඩියක්වත් වෙනස් වෙන්නේ නැහැ. ඒගොල්ලන්ට ඒ කාලයකට වෙන්න ඕනේ. ஆமென். அப்ப பாருங்க அவங்களுக்கு அங்கே கொடுக்கப்பட்ட காலங்கள் வந்து அங்கே என்ன செய்யறது சிலுவையோடு அங்கே என்ன செய்யப்படுது முடியப்படுகிறது. ඒගොල්ලන්ට දිනපු කාලේ ඒ කාලේ ඒගොල්ලෝ அவங்களுக்கு முடியுது யூதருக்கு. යුදෙවරුන්ගේ කාලය ඉවර වෙනවා. முடிகிறதுக்குள்ள மொத்தமாகல. යුදෙවරුන්ගේ කාලය ඉවර වෙන්න කලින් அப்ப இந்த முடிவுக்கு பிற்பாடு මෙම අවසානට පෙර இந்த சபைக்கால முடிவில் மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுவாள். සභා කාලය ඉවර වෙනකොට තමයි මනාලය ඔසවගන්නේ. ஆமென். அப்ப இதை நான் தட்டுறேன். எப்பயுமே இந்த மெசேஜில் 2 பிரிவினர் இருக்கிறார்கள். ඒ නිසා මේකත් බලලා මේ මෙසේජ් එකේ දෙවිදියේ දෙපිරිසක් ඉන්නවා. දෙපිරිසක්. ஒருவர் வந்து சபைக்காலம் முடிந்து விட்டது என்றுவார்கள். එක කොටසක් කියනවා සභා කාලය ඉවරයි කියලා. இன்னொருவர் முடியவில்லை என்பார்கள். තව කොටසක් කියනවා තව ඉවර නැහැ කියලා. ரைட். இப்போ நாங்க அப்படி என்ற எண்ணத்தில் இருக்கிறோம் என்றால் එහෙමනම් අපි ඉන්නේ කොතනද? சபை காலம் வந்து மணவாட்டிக்கு முடிந்து விட்டது. සභා කාලය ඉවරයි කියලා කියන මනාලියට ඉවරයි. அதாவது என்னென்றால் நாங்க இந்த காலம் 7வது முடியப்பட்டு හතරි සභා කාලය ඉවර වෙනකොට பிரமிட் ரைட். இந்த பகுதி வந்து நீங்க பார்த்தீங்கன்னா பரிசுத்தாவின் அந்த யுகம். இந்த එම පින්තූර වල පේනවා අර ඉඩසක් තියෙනවා. ඒ ඉඩස තමයි සුද්ධාත්මයන්ගේ කාලය. இந்த படியில ஒரு மனிதன் வந்த பிற்பாடு එම කොටසේ එක එක පඩි වගේ තමයි තියෙන්නේ. ඒකේ කොටසේ උඩ කොටසට එනකොට ஒரு மனிதன் முழுமையாக பரிசுத்தாவியை பெற்ற பிற்பாடு එක මනුෂ්‍ය සම්පූර්ණ සුද්ධාත්මයන් ලැබුවාට පසුව இந்த தலைக்கல்லானது ஒரு மனிதனோட இறங்கும். එම
ප්‍රධාන ගල ඒ මනුෂ්‍යයා තුළ වහින එනවා. ஆமென். ரைட். இப்போ நீங்க வாரத்துக்கு போங்க. දැන් සතියට. ரைட். அப்ப பாருங்க இந்த சிலுவையோட பிரஜாதிக்கு வந்து இப்ப ஏறக்குறைய 2000 ஆண்டுகள் வந்து ரன் ஆகி போகிறது. එම කුරුසේ සමග ප්‍රජා අන්‍ය ජාතින් අපිට අවුරුදු 2000 ரைட். කාලය ඉවරෙන්න යනවා. இந்த பிரஜாதியின் முடிவில் யூதருக்கு ஸ்டார்ட் ஆக போகிறது. අන්‍ය ජාතීන්ගේ අවසානයේ තමයි යුදවරුන්ගේ පටන් ගන්න. ஆமென். ආමෙන්. அப்ப அந்த டைம்ல வருகிற வேளையில அவங்களுக்கு எத்தனை ஆண்டுகள் கொடுக்கப்படுகிறது? එම කාලේ එනකොට ඒගොල්ලන්ට අවුරුදු කීයක් දීලා තිබුණාද? 3.5 வருஷம் கொடுக்கப்படுகிறது. අවුරුදු 3මාරක් දීලා තිබෙනවා. இதுலயும் 2 பிரிவினர் வாரார்கள். එතනොත් දෙපිරිසක් ඉන්නවා. இதை வந்து நீங்க மைண்ட் பண்ண வேண்டாம். இதை வந்து நீங்க நினைவுல வைக்க வேண்டாம். මේක ඔයගොල්ලෝ සිතා ගන්න එපා. நீங்க எதை விசுவாசிச்சாலும் அது ஒன்றுமில்லை. ඔබ මොකක් විශ්වාස කරනවද? ඒ දේ කිසි දෙයක් නැහැ. ஏனென்றால் இது எல்லாமே சௌரன் சொன்னது போல எல்லாமே மணவாட்டி வந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு. ඇයි අපි ඒක ගැන ටිකක් බැලුවා. මොකද ඒ සියලු දේම වෙන්නේ මනාලිය ඔසවගත්තට පස්සේ තමයි මේ සියලු දේ වෙන්නේ. ඒ කියන්නේ අපි ඒ ගැන වැඩි සැලකිලිමත් වෙන්න අවශ්‍ය නැහැ. ஆமென். அப்ப அதனால பாத்தீங்கன்னா ஏற்கனவே அந்த ஒரு வாரத்துல பாதி வாரம் சென்று விட்டதை நாங்க அருமையா பார்த்தோம். ඒ කියන්නේ අපි සතියකින් භාගයක් සතියකින් භාගයක් ගැන අපි ඊයේ බැලුවා. ஆமென். அந்த பாதி எத்தனை வருஷம் என்று பார்த்தோம்? சரியாக 3.5 வருஷம். එම සතියකින් භාගයක් අවුරුදු කීයද කියලා ඒක අවුරුදු 3මාරක්. அதுக்கு பிற்பாடு யூதர்களுக்கு வரப்போகிற அந்த பாதி வருஷங்களை நாங்கள் பார்த்தோம் நேற்று. ඒ නිසා ඊට පස්සේ එන යුදවරුන්ට එන ඒ භාගය අවුරුදු ගැනත් අපි බැලුවා. அதை யாரென்று பார்த்தோம்? மோசேயும் எலியாவும். ඒ දෙන්න කවුද එන්නේ කියලා බැලුවොත් මෝසෙස් සහ එලියා කියන්නේ. அப்ப அவர்களுக்கு இந்த மெசேஜில் அவங்க திரும்ப எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதே மெசேஜ் அவங்களுக்கு கொடுக்கப்படும். අපිට දීපු මේ දෙවියන් වහන්සේගේ වචන ඒගොල්ලන්ට දෙන්න යනවා. அந்த மெசேஜ் அவங்க எவ்வளவு காலம் பிரசங்கிப்பாங்க? ඒගොල්ලන්ට දෙන ඒ දෙවියන් වහන්සේගේ වචන ඒගොල්ලෝ අවුරුදු කීයක් ඒගොල්ලෝ ඒක විශ්වාස කරනවද? 3.5 வருஷம் அவங்களுக்கு கொடுக்கப்படும். අවුරුදු 3මාර ඒගොල්ලන්ට ඒ වචනේ දෙන්නේ. ஆமென். அந்த 3.5 வருஷம் அதாவது இயேசு கிறிஸ்துவுடைய பாதி வாரம் என்ன செய்ய போகுது? அங்க வரப்போகுது. යේසුස් වහන්සේගේ භාගයේ අවුරුද්ද එතනට එන්න යනවා. ஆமென். அப்ப அது 3.5 வருஷம். ඒක අවුරුදු 3මාරක්. அப்ப அந்த 3.5 வருஷம் என்றபடினால தான் இன்னைக்கு அநேகர் இந்த மெசேஜில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு உலகத்துக்கு கொடுக்கப்படுற ஆண்டு 3.5 வருஷம் என்றுவார்கள். ඒ නිසා තමයි මේ පණිවිඩයේ ඉන්න කට්ටිය කියන්නේ මනාලිය ඔසවගත්තට පස්සේ ඉතුරු අවුරුදු 3මාරක් யார் கொடுக்கப்படுதா? உலகத்துக்கு. ඒ කියන්නේ ලෝකෙට දෙන්න යනවා කියලා. ஆமென். அப்படி ஒரு பிரிவினர். அதே நேரத்தில் இன்னொரு பிரிவினர் விசுவாசிக்கிறார்கள். තව කොටසක් ඉන්නවා 7 வருடங்கள் என்று. අවුරුදු 7ක් තියෙනවා කියලා. அதாவது அந்த மீதி உள்ள மொத்தமாக கொடுக்கப்படுற காலங்கள் 7 வருடம் என்பது. ඒ කියන්නේ ඉතුරු වෙන කාලය අවුරුදු 7ක්. அப்ப நாங்க இந்த 2 காரியத்தையும் நாங்க அது ஒரு உபதேசமா போதிக்கிறது இல்லை. අපි ඒ නිසා මෙම කාරණා දෙකම අපි දේශනයක් වශයෙන් කියන්නේ නැහැ. ஏனென்றால் இதெல்லாம் எப்ப நடக்கும்? මක්නිසාද මේ සියලු දේ වෙන්නේ කවද්ද? மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு. මනාලිය ඔසවගත්තට පස්සේ තමයි මේ සියලු දේ කරන්න යන්නේ. ஆமென். அதனால 10 வருஷம் இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. ඒ නිසා අපිට අවුරුදු 10 ගියත් කමක් නැහැ. 3 வருஷம் இருந்தாலும் கவலை இல்லை. අවුරුදු 3මාරක් ගියත් කමක් නැහැ. ஆனா ஒரு மனிதன் அதை அறிந்து வைப்பது காரியம். අපි මෙම කාම කාල වේලාව දැනගෙන සිටීමේ වැදගත්කම. ஆனா இதுல என்ன பகுதி என்றால் මෙම මොකද කාරණාව? நீங்க 1460 வருஷம் நாளளவும் என்ன செய்வாங்களா? 460 நாளளவும் மோசே எலியாம் என்ன செய்வாங்களா? 1260 வாசிங்க அதை டக்கண்டு வெளிப்படுத்தல் 11. එළිදරව් 11 වෙනි පරිච්ඡේදයේ කියවන්න එපා. என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திரம் உடுத்திக் கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்கதரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன். அதுக்கு பிற்பாடு அடுத்தையும் வாசிங்க. உலகத்தில் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்கள். அவங்களோட அந்த பிரேதங்கள் பூமியில் இருக்கிறதையும் வாசிங்க தொடர்ந்து. அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லி வருகிற நாட்களில் அது இல்லை, அதுக்கு பிற்பாடு அவங்கள அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்க
எத்தனை நாளளவுமன்றதை வாசிங்க, டைம் இல்லை டக்குன்னு. சிங்களம் எடுத்து வச்சிருங்க. அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். நாள் இல்லை அந்த 3.5 நாள் அவங்களோட பிரேதங்கள் வந்து இருக்கு. ரைட், சிங்களத்திலேயும் வாசிங்க. ரைட், வெரி குட். அப்போ பாருங்க, என்னையாம் 1460 நாளளவும் என்ன செய்வாங்களாம்? தீக்கர்சனம் உரைக்கு அவங்களுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. වග්නිසාද එම දූතයෝ දෙන්නට අවුරුදු 1260ක කාලයක් දෙනවා අනාගත වාක්‍ය වලින් ඒගොල්ලන්ට දේශනා කරන එක. அப்ப அது எத்தனை வருஷம்? ඒක අවුරුදු කීයද? දවස් 1260 කියලා කියන්නේ අවුරුදු කීයද? 3.5 வருஷம். අවුරුදු 3මාරයි. அப்ப 3.5 வருஷத்தை விசுவாசிக்கிறவங்களுக்கு அதோட பொருந்துவான்னு சொல்லுங்க பாபு. එවනම් අවුරුදු 3මාර විශ්වාස කරනයට ඒක ගැලපෙනවද? ஏன் 3.5 வருஷம் பிரசங்கித்த பிற்பாடு අවුරුදු 3මාරක් දේශනා කරාට පස්සේ அவங்க மரிப்பாங்க. ඒ දෙන්නාව මරණයට පත් කරනවා. மரித்த பிற்பாடு எத்தனை நாளளவும் பூமியில பொடி இருக்கும்? මරණයට පස්සේ අවුරුදු කීයට පස්සේද ඒගොල්ලන්ගේ මනසිරුව තියෙන්නේ? දවස් 3මාරක්. அப்ப 3.5 வருஷம் முடிஞ்சோன்னு மேலதிகமா எத்தனை நாள் வருது? අවුරුදු 3මාරකට පස්සේ අවුරුදු කීයක් වෙනවද? ඉදිරියට කීයක් වෙනවද? கூட்டிட்டு தானே. இப்போ எங்களுக்கு அது வேணாம். இப்போ நாங்கள் அதை விவாதம் பண்ண வரையில் எத்தனை தவ தவஸ் 3මාරක් වැඩි වෙනවා. ஏன்னா நீங்கள் ஒன்றை மட்டும் மைண்டில் சிந்தையில் வச்சிருங்க, யூதருக்கு வந்து டைம் மிஸ் ஆகாது. එකක් මතක තියාගන්න, යුදව්වරන්ට වෙලාව කියන එක වෙනස් වෙන්නේ නැහැ. 70 வாரம்னா 70 வாரம் தான். අවුරුදු 70ක් නම් 70ක් නම් සති 70ක් නම් 70 තමයි. ஆமென். அந்த 70 வாரத்தோட முடிய வேணும். சதி 70න් ඉවර වෙන්න ඕනේ. ஆமென். ஏன்னா 7 நாள் அந்த ஆலயத்தை கட்ட 49 வருஷம் 7 பெருக்கினா 49 சரி அக்யூரேட்டா நடந்துச்சு. 7 වැඩි කරත් 9. 7 பெருக்கினா 7 වැඩි කරත් 49. அப்ப பாருங்க, அதிலிருந்து இயேசு கிறிஸ்து வர மட்டும் எவ்வளவு காலம் அவர் சங்கரிக்கப்படுவாரோ அது அப்படியே அக்யூரேட்டா நடந்துச்சு. ඒ කාලේ සිට දෙවියන් වහන්සේ පැමිණෙන කාලේ දක්වා කොච්චර කාලයක් දීලා තිබුණාද ඒක ඒ විදිහටම වුණා. இருந்துச்சா இல்லையா? ආවද නැද්ද? தானியேலின் 70 வாரம் சரியா அக்யூரேட்டா அப்படியே இருக்கும், ஒரு நிமிடம் கூட தவறாது. දානියෙල් කියපු සති 70 ඉවර වෙනකොට දෙවියන් වහන්සේ ආවද නැද්ද? அப்ப 3.5 வருடம் தான் பிரஜாதி மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட இருக்கண்டா இங்க பிழைக்குது. புரியுதா இல்லையா? අවුරුදු 3මාරක් තමයි ප්‍රජා කියන්නේ අන්‍ය ජාති මනාලයේ උසගතරපති තියෙනවා කියලා කියනවා නම් ඒක වැරදි. ஆமென். அப்ப அதனால இது விவாதம் அல்ல, நாம அடுத்ததுக்கு போவோம். ඒ නිසා ඒක විවාදයක් නෙමෙයි, අපි ඊළඟ කොටසට යනවා. ரைட். அப்ப இந்த மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு தான் யூதருக்கு வந்து காலங்கள் ஆரம்பிக்கப்படுகிறது. මනාලයේ උසගත්ත පස්සට තමයි யூதවරුන්ට කාලය ලැබෙන්නේ. ஆமென். அப்ப இப்ப மிலேனியத்துக்கு நாங்க வர போறோம். දැන් අපි අවුරුදු 10කට එන්න යනවා. அப்ப அந்த மிலேனியத்துல நாங்க வருகிற வேளையில என்ன நடக்குதுன்னா, இந்த பிரஜாதி மணவாட்டியானவள் மேல அங்க எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். අවුරුදු 10 වෙන්න ඉස්සෙල්ලා අපි මොනවද වෙන්නේ යන්නේ? අන්‍ය මනාලයේ අන්‍ය ජාති මනාලයේ ඔසව ගන්න යනවා. அப்ப யோசேப்புடைய காரியம் அப்படியே பிரஜாதி மணவாட்டியோட அழகாக பொருந்தினதை நாங்க பார்த்தோம். யோசேப்புගේ කාරණාව අන්‍ය ජාතික මනාලියත් එක්ක සම්බන්ධ වෙන එක අපි දකිනවා. ஆமென். அப்ப பாருங்க, தன்னுடைய இனத்தை பெஞ்சமின் அவன் சந்திக்கிற வேளையில, தன்னுடைய சகோதரர்களை சந்திக்கிற வேளையில අපි බලලා ජෝසප් තමාගේ සහෝදරයන බෙන්ජමින්ව දකින වෙලාවේදී அங்கே பிரஜாதி அவருடைய ஆஸ்நாத் எங்கே இருந்தார்? அரண்மனையில இருந்தார். ஆஸ்நாத் அது அவருடைய மனைவி. ජෝසප්ගේ බිරිඳ ඉන්නේ அரண்மனையில், රජමාලිගාව. அப்ப அந்த டைம்ல தான் என்ன நடக்குதுன்னா, இந்த பிரஜாதி மணவாட்டி எங்க இருக்க போறா? பரலோகத்தில் இருக்க போறா. ඒ නිසා තමයි මේ අන්‍ය ජාති මනාලිය කියන දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය සිටින්න යනවා. ஆமென். அப்ப இந்த இடத்துல தான் இப்ப நாங்க இப்ப இந்த மெசேஜ்ல வரக்குள்ள தான் இது அழகாக
பொருந்தும். இப்போ மட்டும் நான் தட்டிட்டு போகிறேன். அப்போ இப்போ இந்த உன்னதங்கள்ல நாங்கள் வரும்போது இப்போ இந்த மெசேஜை பார்க்குற வேளையில் இந்த புத்திர சுவிகாரம் என்ற மெசேஜில் අපි මේම මෙසේජ් එක බලනකොට දෙවිනාසගේ රාජ්‍ය ඉන්නවා කියලා කියන්නේ. அதாவது புத்திர சுவிகாரம். උත්තර ස්වීකාර. උත්තර ස්වීකාර. அடப்ஷன் அது சிங்களத்தில் இல்லை புத்திர ஸ்வீகாரம். ஓ அடப்ஷன் புத்திர ஸ்வீகாரம்டா என்னது? சரி, ஓகே. புத்திரர் ரெண்டு சொல்லிட்டு போங்க. புத்திரையா அதாவது தகப்பனுடைய சொத்துக்களுக்கு உரிமையாளர். ඒකල පුත්‍රයා කියලා කියන්නේ තමාගේ පියාගේ සියලු වස්තු වලට අධි මේ අයිතිකරු කියන පසු අයිතිකරු කියන්නේ පුත්‍ර භාගයේ. ஆமென். அப்போ பாருங்க, இப்போ இந்த டைமில் இப்போ நாங்கள் பொதுவாக எல்லாரும் நாங்கள் சொல்லுவோம் என்ன, இப்போ ஞானஸ்தானம் எடுக்கிறோம், ராப்போஜம் எடுக்கிறோம், நாங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டோம்னு நாங்கள் சொல்லுவோம். எல்லாரும் நாங்கள் சொல்லுவோம். අපි දැන් පොතේ බලනකොට අපි බෞතිස්ම කරනවා, දේවනාසය දෙකලා අපි දැන් ගැලවීම ලැබුණා කියලා අපි කියනවා. இப்போ நாங்கள் சொன்னோம், நாங்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், ராஜ்யத்தில் இருக்கிறோம்னு கூட நாங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருப்போம். අපි සියලු දෙනාම කියනකොට අපි දේවනාසය දරුවෝ, අපි සියලු දෙනාම දේවනාසය රාජ්‍යයේ ඉන්නවා කියලා අපිට ඕන කෙනෙකුට කියන්න පුළුවන්. அது நல்லது, அது சந்தோஷம். ඒක හොඳයි. අපි සංසුතු වෙනවා. ஆனால் நாங்கள் இப்போ ஆவியில் அந்த புத்திர சுவிகாரத்தில் இருக்கிறோமா என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம். අපේ ආත්මෙන් புத்திர பாகයට අපි පැමිණ සිටිනවද? ஏனென்றால் நீங்கள் பரிசுத்தாவியை பெறாம நீங்க புத்திர சுவிகாரத்துக்குள்ள வரையலாம். මක් නිසාද ඔබ සුද්ධාත්මයන් ලැබෙන්නේ නැත්නම් පුත්‍රකමට එන්න බෑ. ஆமென். நீங்க பரிசுத்தாவியை பெறும்போது தான் புத்திர சுவிகாரத்துக்குள்ள போறீர்கள். සුද්ධාත්මය අපි ලැබුවට පස්සේ තමයි පුත්‍ර භාවයට අපිට පැමිණෙන්න පුළුවන්. அப்பதான் நாங்க 1 கொரிந்தியர் 12ல வாசிச்ச அந்த ஒரே ஆவிக்குள்ளாக ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்ட அந்த சரீரத்துல நாங்க இணைக்கப்படுறோம். එහෙම අපි පුත්‍ර භාගයට ආවත් විතරයි අපි කොරින්ති පොතේ වල එක ශරීරසහ එක ආත්මය තුලින් අපිට වැඩෙන්න පුළුවන්. ஆமென். அப்ப அந்த சரீரத்துக்குள்ளாக நீங்க வருகிற வேளையில தான் நீங்க கிறிஸ்துவோட நீங்க இணைக்கப்படுகிறீங்க. අපි එහෙම ශරීරය තුල විශ්වාසයේ ශරීරය තුල එනකොට තමයි අපි විශ්වාස සමග එකතු වෙන්න පුළුවන්. நீங்க பொதுவான கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். අපි පොදුවේ ක්‍රිස්තියානි විදියට ඉන්න පුළුවන්. ஆனால் பரிசுத்தாவியை பெறுகிற வேளையில தான் ஒரு மனிதன் நான் யார் என்பதை அறிந்து கொள்வான். සුද්ධාත්මය ලැබෙනකොට තමයි මම කවුද කියලා හඳුනා ගන්න පුළුවන්. ஏனென்றால் அவன் சரியாக கிறிஸ்துவில் அங்க பொருத்தப்பட்டிருப்பான். මක්නිසාද එතකොට තමයි අපි සම්පූර්ණ විශ්වාසය තුල අපි බැඳී සිටිනවා. அது வரமட்டு நீங்க பொருத்தப்படையலாது. සුද්ධාත්මයන් එන්නේ නැත්නම් අපි ඒ ශරීරයට එකතු වෙන්න බෑ. ஏனென்றால் அதுக்கு தான் இந்த புத்திர சுவிகாரம் அன்றைய தீர்க்கதரிசி கொடுக்கும் போது ஒரு மனிதன் கானானுக்குள்ள யார் உள்ள போகலாம் என்றால் அந்த புத்திர சுவிகாரத்தை பெற்ற மனிதன் தான். ඒ නිසා තමයි සුද්ධාත්මයන් ලැබෙනකොට කානාන් දේශය තුල ඇතුළට යනකොට පුත්‍ර භාගයේ තියෙන්න ඕනේ. එතකොට තමයි එයාට යන්න පුළුවන්. அந்த ஒவ்வொரு கோத்திரங்களும் எங்கே அவர்கள் அமர வேண்டுமோ அங்கே தான் அவர்கள் அமர்ந்தார்கள். මක්නිසාද සියලු ගෝත්‍රවල කොතරද පරම්පරාවනේ. அவர்கள் அதை தாண்டி அமர முடியாது. ඒ නිසා ඒගොල්ලෝ ඒක එතනින් එහාට යන්න බෑ ඒගොල්ලන්ට. யூதா லேவி எடுக்க இயலாது, லேவி தான எடுக்க இயலாது, யாரும் யார இடத்தை பகிர இயலாது. කියන යුදා ලේවිගේ ස්ථානයවත් තව කවුරු තවස්සේ තාන්ගේ ස්ථානයවත් ගන්න තම තමන්ගේ ස්ථානේ තමයි ගිහලා වාඩි වෙන්න ඕනේ. ஏனென்றால் அவர்கள் எழுதி வைக்கப்பட்டது தேவனால கொடுக்கப்பட்ட பங்கு அதுவாக இருந்தது. මක්නිසාද දෙවියන් වහන්සේ දීලා තිබු තම තමන්ගේ කොටසට ඒගොල්ලෝ අයිතිකාරය වෙන්න ඕනේ. ඒක දෙවියන් වහන්සේ දීලා තියෙනවා. அதே போலதான் நீங்கள் கிறிஸ்துக்குள்ளாக பரிசுத்தாவி பெறுகிற வேளையில தான் நீங்கள் உங்களுடைய ஸ்தானத்துல பொருத்தப்படுவீர்கள். ඒ නිසා තමයි දෙවියන් වහන්සේල සුද්ධාත්මය ලැබුවාට පස්සේ තමයි ඔබ මේ ශරීරයට එකතු වෙන්න පුළුවන් වෙන්නේ. நீங்கள் அல்லாத பட்சத்திலே நீங்கள் தவறான இடத்திலே அமர்கிறவர்களாக இருப்பீர்கள். தவறான இடத்தில் அமர்கிறவர்களாக இருப்பீர்கள். අපි වැරදි තැනක ඉඳගන්න උනත් එහෙම அமர்கிறவர்களாக இருப்பீர்கள். අපි වැරදි කතන ඉඳ ගන්නවා නම් இந்த கதிரையை சொல்லே சரி இல்லை சார். අපි වැරදි පැත්තක ඉන්නවා නම් අපි ஆமென். தவறான இடத்தில் அமர்கிறவர்களாக இருப்பீர்கள். අපි වැරදි ස්ථානයක ඉන්නවා නම් அதாவது தான் போய் எப்ராஹிமிட இடத்துல குந்திடுவீர்கள். තාන් කියන ගෝත්‍රය කියලා ඉබ්‍රාහීම්ගේ ගෝත්‍රය කියලා වාඩි වුණත් එහෙම எப்ராஹிம் போய் யூதாவுல இருந்துருவேன். ඉබ්‍රාහීම් කියලා යූදාගේ ගෝත්‍රය කියලා වාඩි වුණත් එහෙම உட்காரலாமா? එහෙම වාඩි වෙන්න බෑ. செய்தி தெரியுது, அந்த பைபிள் தெரிகிறவங்கள்ட்ட கேட்குறேன், இருக்கலாமா இல்லையா?
ඒගොල්ලන්ට දන්නවනේ ඒ තම තමන්ට ස්ථානයක් වෙන් කරලා තියෙනවනම් එයා ඒ ස්ථානේ තමයි පාඩි වෙන්න ඕනේ. இப்போ நீங்கள் கண் நான் கால் இவர் காது நீங்கள் மூக்கண்டா இப்போ எல்லாம் வந்து மண்டையில் குந்திருமா දැන් ඔබ ඇස් එකනේ කන එකනේ කකුල කියලා නම් ඔක්කොම සියලු දෙනාම කියලා උලේ වාඩි වෙන්න පුළුවන්ද? எப்படி இருக்கும் இதில் கண் இதில் காது இதில் இப்படி இருந்தால் எப்படி නේ இருக்கு දැන් අපි ඔළුවේ ඇවිල්ලා එක තැනක ඇසයි නහයයි කටයි ඔළුවේ තිබ්බත් කොහමද තියෙන්නේ? ஆமென். இது உண்மையாகவே நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய செய்தி. அறிந்திருந்தால் நீங்கள் களி கூறுங்கள். ஏன்னா இதை நீங்கள் அறிந்திருப்பீங்க புத்தகம் வச்சிருக்கிறவங்க. කුමක් නිසාද ඔබ මේවා කලින්ම දැනගන්න ඕනේ? ஆமென். ඔබ දැනගෙන හිටියා නම් ඔබට සන්තෝෂ වෙයි. ஏனென்றால் இந்த சரியான காரியத்தை அறியாததினாலே தான் இன்றைய அநேக குழப்பங்கள். මක්සාද මේ කාර්ය හරියාකාරව දැනගන්න නැති සතා අද මේ ප්‍රශ්න ඇති වෙලා තියෙනවා. அதனால தான் தீர்க்கதரிசி நீங்க பரிசுத்த ஆவியை பெறுங்க. ඒ නිසා තමයි අනාගත වක්තතුමා කියන්නේ ඔබ සුද්ධාත්මය ලබා ගන්න. நீங்க பரிசுத்த ஆவியை பெற்ற அவர் உங்களை வழி நடத்துவார். සුද්ධාත්මය ලබා ගන්න සුද්ධාත්මය ඔබව මඟ පෙන්වයි. அவர் வழி நடத்தும் போது நீங்க சரியாக பொருத்தப்படுவீர்கள், மாற்றப்படுவீர்கள். සුද්ධාත්මය අපි මඟ පෙන්වනකොට අපි හරියාකාරව ඇසෙන්න පුළුවන්. ஏனென்றால் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றபடினால் உங்களுடைய ஸ்தானங்கள் எது என்பதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். මක්නිසාද අපි සුද්ධාත්මය ලැබුණාට පස්සේ අපේ ස්ථානය කොහොමද කියලා අපිට හඳුනා ගන්න ඕනේ. நீங்க அது பெறாத மட்டும் நீங்கள் கஷ்டப்படுவீர்கள். අපි සුද්ධාත්මයක නොලබුණ වෙනක් අපි ගත්ත නැත්නම් අපිට ප්‍රශ්නයක් තමයි. அப்ப நீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லணும், நீ ஜீன்ஸ் போடாத, நீ நீட்டு ஸ்கர்ட் போடன்னு சொல்ல வேண்டி ඒ வரும். නිසා අපේ දරුවන්ට අපිට කියන්න වෙන්නේ ජීන්ස් දාන්න එපා, අර විදිහ කොට විදිහට අඳින්න එපා කියලා එක එක අපි කියන්න වෙනවා. நீ தோடு குத்தாத, இது வந்து அது செய்யக்கூடாது, நீ வா ஊழியக்காரர் பாப்பேர், அந்த பிறர் பாப்பேர், அந்த இன்றைக்கு கூட்டமாக நாங்கள் ஒரு மணவாட்டி சபையாக கூறுறோம், அவங்க என்ன சொல்லுவாங்க என்றெல்லாம் சொல்லுவீங்க. ඒ නිසා ඔබ කියයි මේ කණේ කරාම දාන්න එපා, අරව දාන්න මොකද දෙවියන් සේවි ඔක්කොමලා එනවා. ඒ ගියාට පස්සේ මේ මොනවද මේ පුණ්‍යාල සභාවෙන් නම් මේ ஆமென். එහෙම කියයි කියලා ඔබ කියන්න වෙයි ඔබ දරුවා. நாங்கள் 50 வருஷம் எங்களோட அப்பாவை குறித்து என்ன நினைப்பாங்க, எங்களோட அம்மாவை குறித்து என்ன நினைப்பாங்க. එතකොට කියයි අනේ ඔබේ තාත්තා ගැන මොනවද හිතන්නේ, නැත්නම් අම්මා ගැන මොනවද හිතන්නේ, ඔයාලගේ ඇසිරීම දැක්කම. ஆனால் தீர்க்கதரிசி சொல்றா, ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியை பெற்று அவனுக்கு எதையும் சொல்ல தேவையில்லை. ஆமென். මක්නිසාද අනාගත වාක්‍යතුමා කියනවා යමෙක් සුද්ධාත්මයෙන් ලැබුවාට පස්සේ එයාට කිසි දෙයක් කියන්න අවශ්‍ය නැහැ. සුද්ධාත්මය සියලු දේම එයාට அவன் தானாகவே பொருத்தப்படுவான். ஆமென். ඒ සියලු දේම සුද්ධාත්මයෙන් ලැබේ එයාට. ஏனென்றால் அவன் வார்த்தையாக இருக்கிறான். මක්නිසාද ඔහු වචනයේ සිටිනවා. அந்த வார்த்தை அவனை வழி நடத்துறதா இருக்கிறது. වචනය අපිව මඟ පෙන්වනවා. அவனுக்கு விசுவாசம் கேள்வியினால வரும். හැදහිල්ල ඇසීමෙන් එනවා. அது தேவனுடைய வார்த்தையை கேட்பதினால வரும். ඒක දෙවියන් වහන්සේගේ වචනේ ඇසීමෙන් එනවා. நான் இந்த 2-3 நாள் நிற்கிற வேளையில் அந்த சில பேரோட கதைக்கக்குள்ள அந்த அவங்க சொல்லக்குள்ள நான் திருப்பி சொல்லல ஒன்றும். අපි මේ සහෝදරයත් එක්ක පොඩි සාකච්ඡාවක් තිබුණා. ඒක එක ප්‍රශ්න අහනකොට මම ඒකට උත්තර දුන්නේ නැහැ. பொதுவாக ඒ කියන්නේ පොදුවේ කතා කරනකොට මම ඒ ගැන කතා කරේ නැහැ. அதுக்காக அதை கேட்டுட்டு இங்கேருந்து குற்றப்படுத்துறேன்னு நினைச்சிடாங்க. ඒ නිසා අතන ප්‍රශ්න අහලා මෙතනින් ඇවිල්ලා මම ඔයගලන්ට වරදපටවනවා කියලා හිතන්න එපා. அப்போ அவர்கள் நினைத்திருக்கிறார்கள் என்னன்னா விசுவாசம் கேள்வியினால வரும் என்றபடினால ඒගොල්ලෝ හිතාගෙන ඉන්නේ හැදහිල්ලේ ඇසෙනකොට එනවා කියලා. அதனால அவங்க என்னட்டு சொன்னா பிறர் விசுவாசம் கேள்வியினால வரும்படியா நான் எந்த நாளும் 10 கேள்வியை ஒரு ஓட்டால போறவங்ககிட்ட கேட்பேன். ඒ නිසා යාලා කියනවා මේ ඇසීමෙන් මේ ඒ ඉඳන් මට හැදෙilla එන්න ඕන මම කායකට ප්‍රශ්න 10ක් අහනවා යන පාර යන කට්ටියකින් අහනවා කියලා කියනවා. ஆமாம். ප්‍රශ්න අහන එක තමයි හැදෙilla කියලා ඉවාගෙන ඉන්නේ. හරි. ரைட். அப்போ அதனால தான் நான் எந்த நாளும் கேள்வி கேட்குறேன் நான். ඒ නිසා මම හැමදාම ගිහලා කට්ටියකින් ප්‍රශ්න අහනවා. அப்போ அதே போல் நிறைய பேர் நீங்கள் கேள்வி எந்த நேரம் கேட்டுகிட்டே இருப்பீங்க, இது என்ன இது ஏன் இப்படி ஏன். ඒ නිසා ඔයගොල්ලෝ සියලු ගොඩාක් අය මොකද කියලා අර මොකද මේ මොකද කියලා ප්‍රශ්න අහා ඉන්නවා. ஆனால் வேதம் சொல்லுகிறது ஒரு வார்த்தை வருமானால் ஆமென் என்றது முடிந்து போனது. ஆமென். මනසා දේවනාසේ වචනේ කියනවා දේවනාසේ වචන ඔව් ஆமென் அது முடிந்து போனது. ඒකට என்ன ආමෙන් ஆமென் என்ற முடிவு. වචනයක් කියවන ඒකට පිළිතුර ලැබෙනවා ආමෙන්. ஆமென். அவன் கேட்பான், அவனுக்கு நீங்க எதையும் சொல்ல தேவை, அவன் வார்த்தை அவன் அப்படியே சரண்டர் ஆவான். ஆமென். ඒ දෙවියන් වහන්සේගේ වචනය කියන ඔබ කිසි දෙයක් අවශ්‍ය නැහැ කියන වචන ඒ වචනය
ආමේන් කියලා කියන්නේ. ஆமென். ඒ කියන්නේ அப்ப ඒක හරි. பாரு- அப்ப பாருங்க இந்த மெசேஜில் நாங்கள் இவ்வளோ காலம் இருந்தும் இந்த தீர்க்கதரிசி அடிக்கடி இந்த வசனத்தை மெசேஜ் புத்தகத்தில் சொல்லுவார். இந்த இந்த விசுவாசம் கேள்வியினால் வரும் என்ற அந்த வெளிப்பாடை தீர்க்கதரிசி அடிக்கடி சொல்லுவார். මෙව විශ්වාසය ඇදහිල්ල එන්නේ දෙවියන් වහන්සේගේ වචනේ ඇසීම කියලා. அதாவது நீங்கள் விசுவாசத்தை உங்களோட காதில் இப்போ நான் சொல்கிறேனே பெண்கள் ஆண்களுடைய தரிக்கக்கூடாது. එනිසා දැන් අපි කියනවා කාන්තාවන් පිරිමින්ගේ ඇඳුම් අඳින්න බෑ. ரைட். இப்போ இந்த சத்தம் உங்களோட காதுக்கு வந்துட்டு මෙම શબ્දය ඔයගොල්ලන්ගේ කනට ඇසෙනවා. அப்போ பிறட்ட 10 கேள்வியோ 20 கேள்வி கேட்கணுமென்று வந்தால் ඔයගොල්ලෝ දැන් ඉතාලේ යනවා දැන් සහෝදර බ්‍රදර්ගෙන් දැන් ප්‍රශ්න 10ක් විතර අහන්න ඕනේ. அது விசுவாசம் இல்லை. ඒක හැදෙilla නෙමෙයි. விசுவாசம் கேள்வியினால் வந்து கேட்டோன்னே அது எங்கே இருந்து வருமா? தேவனுடைய வார்த்தையில் இருந்து வரும். ஆமென். අපි හැදෙilla කොතනින් එන්නේ? දෙවියන් වහන්සේගේ වචනේ ඇසීමෙන් එන්නේ. ஆமென். அப்ப அதுதான் வெளிப்பாடாக இருக்கிறது. ඒක තමයි අපිට එළිදරව්. ஆமென். அப்ப அதே போல இந்த நாள்ல நாங்க அதிகம் நாங்க பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ඒ ஆமென். නිසා තමයි අපි මේ දවස්වල අපි ගොඩක් දේවල් ලබා ගන්න ඕනේ. அதனால நீங்க செய்ய வேண்டிய ஒன்று பரிசுத்த ஆவியை பெறுறதுதான். මක්කසාර ඔබ මොකක් කරන්න ඕනද? සුද්ධාත්මය ලැබෙන්න ඕනේ. நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றாதான் உங்களுக்கு அவர் போதகராயிருந்து உங்களை வழி நடத்துவார். ஆமென். සුද්ධාත්මය ලැබුවත් තමයි සුද්ධාත්මය අපිව දේශනා කරන්නේ. அப்பதான் நீங்க என்ன செய்வீங்கன்னா அந்த ஸ்தானத்துல நீங்க பொருத்தப்படுவீங்க. සුද්ධාත්මය ලැබුවත් ඉවරයි අපේ ස්ථානයේ ඉන්න ඕනේ. ஆமென். அப்பதான் உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலை நீங்க உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருப்பீங்க. ඔබේ කැදවීමයි තෝරා ගැනීමයි ඔබ සතුයි. அப்பதான் உங்களுக்கு தெரியும் என்ன எதுக்கு தேவன் அழைத்திருக்கிறார். එතකොට තමයි අපි දන්නේ මාව දෙවියන් වහන්සේ මොකටද කැදෙන්නේ. ஆமென். அப்பதான் உங்களுக்கு தெரியும் இதுல தான் தேவன் என்ன அழைத்திருக்கிறார். එතකොට තමයි ඔයගොල්ලෝ දන්නේ මට දෙවියන් මාව තෝරගෙන තියෙන්නේ මේ කාරණාවදී තමයි කියලා ඔයගොල්ලෝ දන්නවා. நான் இதை செய்தாதான் அது ஜனத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் என்பதை அவன் அறிந்து கொள்ளுவான். එබනම් ඔයගොල්ලෝ හිතයි මම මේ දේ කරුවොත් විතරයි ඒක ජනගල සෙන ආශිර්වාදයක් වෙයි කියලා ඔයගොල්ලෝ හිතනවා. ஆமென். அப்ப அதுதான் காரியமா இருக்கிறது. ඒක තමයි කාරණාව. ஆமென். அப்ப அதனாலதான் இப்ப கண் பார்த்துட்டு இப்ப மூக்கு இல்லாம கண் மட்டும் போகுதுன்னு வைங்களேன். අපි හිතමුකෝ දැන් නහය නැතුව ඇස විතරක් යනවා කියලා. இப்போ ஒரு சாப்பாடு அது பார்க்குது. ඒක කැම දෙක බලනවා. பாகுல பார்த்தா எல்லாம் மேலே டெசர்ட் எல்லாம் வச்சு அழகாக இருக்கு. අපි බලනකොට කැම මේසේදී අතුරු පස සියලු දේම තියෙනවා. ஆனால் அது நேற்று சமைச்சதா இருக்கு. ඊයේ උයපුවා වෙන්න පුළුවන්. அப்போ அது எனக்கு சாப்பிட்டு பார்க்கும் நாறுறதுக்கு தெரியாது அந்த மூக்கு இல்லை. අපි කන්නවා නම් නහය තියන්න ඕනේ. ඇසට බෑනේ කන්න ඇසට බලන්න පුළුවන්. නහය කන්න බෑ. அதே போலதான் திகர் சொல்றேன் இந்த காரியத்தில் நீங்க பரிசுத்த ஆவியை பெறுகிற வேளையில தான் நீங்கள் இன்னொருவருடைய ஸ்தானத்தை பெறாமல் தேவன் உங்களுக்கு எதை கொடுத்தாரோ அதை நீங்கள் செய்கிறவராயிருப்பீர்கள். ඒ නිසා තමයි අනාගත වාක්‍ය තමයි කියන ඔබ සුද්ධාත්මය ලැබෙන්නේ නැත්නම් ඔබේ ස්ථානය ඔබට අඳුර ගන්න බෑ. ඔබ වෙන ස්ථානයක කරා බලයි. ஆமென். அப்பதான் நீங்கள் அந்த வார்த்தையாக உங்களால மாற முடியும். ඒ නිසා තමයි ඔබට වචනේ විදියට මාරු වෙන්න පුළුවන් කියන්නේ. அதனால தான் நீங்க அந்த வார்த்தை என்பது என்ன பெத்லேயமாக இருக்கிறது. ඒ නිසා තමයි වචනේ කියලා කියන්නේ බෙතලෙම. அதனால தான் அன்றைக்கு பார்த்தோம் தான்லேயும் இப்ராஹிம்லேயும் வந்து அவன் என்ன செய்யறான் யெரோபியாம் வந்து ஒரு ஆலயத்தை கட்டுறான். ඒ නිසා තමයි අපි බැලුවේ දානියෙල් தான்லேயும் දාන් කියන සනගයි බෙතලෙමේ இல்லை இப்ராஹிம் ඉබ්‍රාහීම් මාලිගාව හදනවානේ. சர்ச் கட்ட. මාලිගාව හදනවා. ஏன்னா ஜனங்கள் இதுவும் கடவுள் இங்கே ஆராதிங்க, இதுவும் கடவுள் இங்கே ஆராதிங்க. ඒ කියන්නේ මේක තමයි දෙවි මොකද? தேவஸ்தானே මෙතන උගල නමස්කාර කරන්න කියලා. நீங்க எருசலேம் தூரமா இருக்கிறது இங்க ஆராதிங்க. அவட කියනවා ජෙරුසලම ඈත තියෙන දොරට තියෙන ඒ නිසා ඔය ළඟ තියෙන ස්ථානයක නමස්කාර කරන්න. அப்ப பெத்தேல் என்றால் என்ன அர்த்தம்? பெத்தேல் කියන්නේ මොකක්ද අර්ථය? தேவனுடைய வீடு. තේරුම කියන්නේ මොකක්ද? பெத்தேல் කියන තේරුම මොකක්ද? தேவனுடைய வீடு. දෙවියන් වහන්සේගේ නිවස නැත්නම් ගෘහය. பெத்லேம் என்றால் என்ன அர்த்தம்? பெத்லேம் කියලා කියන්නේ මොකක්ද? அங்கதான் வித்தியாசம். தேவன் பெத்லேம் என்றால் தேவனுடைய அப்பத்தின் வீடு. பெத்லேம் කියලා කියන දෙවියන් වහන්සේගේ அப்பத்தின் வீடு. භෝජනයේ නිවස.
භෝජනය. ரைட். அப்பண்டா இன்னைக்கு அநேக பெத்தேல் இருக்கா இல்லையா? ඒ නිසා ගොඩාක් බෙත්තේල් කියන ස්ථාන තියෙනවා. நிறைய சேர்ச் இருக்கா இல்லையா? ගොඩාක් අනෙකුත් ගොඩාක් දේවස්ථාන තියෙනවානේ. ஆனா பெத்லெஹேம் வந்து ஒன்றாதான் இருக்கு. බෙතලේම් කියලා කියන්නේ එකයි ස්ථානයි. ඒක දෙවියන්වහන්සේගේ වචනේ නැමැති දෙවියන්වහන්සේ කෑම නැමැති ஸ்தானம். அப்ப அந்த பெத்லெஹேம்ல மட்டும்தான் இந்த மெசேஜ் இருக்கும். தேவனுடைய இந்த நாளுக்குரிய செய்தி இருக்கும். ஆமென். අද දවස්වල තියෙන වචනේ තියෙන බෙතලේම් කියන ස්ථානය තමයි. அப்ப நீங்க எல்லா சேர்ச்சுக்கும் போகலாமா? අපි සියලු සභාවල යන්න පුළුවන්. ஆமென். நீங்க தான் சொல்லுங்க. பெத்தேல் இருக்கு. தேவனுடைய வீடு தான் அது. பெத்தேல்னா தேவனுடைய வீடு. பெத்தேல் කියලා කියන්නේ දෙවියන්වහන්සේ ගොවය. பெத்லெஹேம் என்பது தேவனுடைய அப்பத்தின் வீடு. பெத்லெஹேம் කියලා කියන්නේ දෙවියන්වහන්සේගේ වචනේ තියෙන නිවස. புரியுதா? அதை தான் அவன் என்ன யெரொபெயாம் செய்தான். அங்க மாத்திரம் கடவுள் இல்லை, இங்கேயும் கடவுள் இருக்கிறேன். யெரொபெயாம் කියන එක නාගේ එතන විතරක් නෙවෙයි දෙවියන්වහන්සේ මෙතන තියනවා කියලා කිව්වා. அப்ப அவன் ஏன் என்ன செய்தான்? ஜனங்கள் அங்க போவார்கள் என்றால் ஜனங்களுடைய இருதயம் தாவீது பக்கம் மாறும் என்று அவன் என்ன செஞ்சான்? ஒரு சேர்ச்சை கட்டி ஆக்கள் அமர்த்திட்டான். ඒ දවසම யெரொபெயாம் මොනවද කරේ? ඒ ස්ථානෙට ගියත් දාවීද් රජතුමා ඒ පැත්තට සෙනගයයි කියලා හිතුවා. ඒ තමන් ළඟ ස්ථානයක අදලා එතන ඇති සනගව වෙනස් කරායි. ஆமென். அப்பதான் நாங்க இப்போ வரப்போறோம். இன்னும் பொருளுக்கு வரல. என்ன குழப்புற மாதிரி நிறைய தந்துட்டீங்க. இப்போ எல்லாத்தையும் அசை போட்டுட்டு போறேன். මගසා මම මේ අතුලට ආවේ නැහැ. මොකද මේ මාව එහාට මෙහාට තල්ලු කරන විදිහට තමයි මේ දේශනාව දීලා තියෙන්නේ. ஆமென். அப்ப பாருங்க, இப்போ இந்த ஸ்தானத்துக்கு நீங்க இப்போ வந்தோண்டு இருக்கிறீங்க. ඒ නිසා ඔබ බලන්න අපි දැන් ගානාන්සේකට පැමිණෙමින් සිටිනවා. ரைட். இப்போ நாங்க இங்க வரோம். அப்ப இப்ப நாங்க வரப்போற வேளையில நாங்க இப்ப இந்த 7 சபை காலம் விசுவாசம், தைரியம், ஞானம், இச்சையடக்கம், பொறுமை, தேவபக்தி, சௌர சிநேகம். අපි දැන් සභා කාල 7ට එන්න යනවා. හදහිල්ල මොකද? நீங்க 7ன்னு சொல்லி முடிச்சிரு. சபா கால 7ට එන්න යනවා. ஆமென். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்ரா, සර්දයි, පිලදෙල්බියා, ලවෝදිකා. ආමෙන්. අපි දන්නවනේ ඒක සභාවේ හතර මොනවද කියලා. அப்ப கடைசி கால தூதன் உங்களுக்கு தெரியும், வில்லியம் மேரியம் பிரண்ணாம். අන්තිම කාල කියලා කියන්නේ සහෝදර විලියම් මැරියම් බ්‍රැන්නම් කියන දේව දූතයා. எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொரு காலங்கள்ல ஒரு செய்தி கொடுக்கப்பட்டுச்சு. හැම එකම දන්නවා එක එක කාලවල එක එක දේවනාසික වචන දීලා තිබුණා. அந்த செய்தி தான் ஒரு ஜனத்தை ஆயத்தப்படுத்தினது என்பதும் உங்களுக்கு தெரியும். ඒව ප්‍රවෘත්තිය තමයි හැම සෙනඟ ப்ளாஸ்டிக் எல்லாம் திபுணா. ஆமென். அப்ப இப்ப இந்த செய்தி தான் என்ன செய்யுதுன்னா ஒரு மணவாட்டி ஆயத்தப்படுத்துது. මෙම பணிவிடைய தම மணாலய அறிவசன். அப்ப அந்த தூதன் யார் என்று உங்களுக்கு தெரியும், வில்லியம் மேரியம் பிரண்ணாம். එම දූතයා කවුද කියලා ඔබ දන්නවා? විලියම් මැරියම් බ්‍රැන්නම්. அவர் பலமுள்ள தூதனா, 7ஆம் தூதனா? එයා බලවන්ත දූතයාද නැත්නම් සත්වෙනි දූතයාද? 7ஆம் தூதன். சத்தரி தூதயா. உங்களுக்கு தெரியும், வெளிப்படுத்தல் 10:1 பலமுள்ள தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர்ற. ඔබ දන්නවා එලිදරව් 10:1. 10:1 කියන්නේ බලවත් දූතයා කියන්නේ උඩේ ඉඳන් එන එකන. 10:6ல பூமியிலிருந்து ஒரு தூதன் வாரு. 10:6 කියන්නේ පොළවේ සිට දූතයෙක් එනවා. அவர்தான் வில்லியம் மேரியம் பிரண்ணாம். එයා තමයි විලියම් මැරියම් බ්‍රැන්නම් කියන්නේ. ஆனால் இயேசு கிறிஸ்து விட்ட மீண்டும் ஒரு ஊழியம் மீண்டும் வர வேண்டும். මග්නිසාර දේවනාසේ දාලා ගිය සේවය නැවත වරක් එන්න ඕනේ. அதுதான் மனுஷகுமாரனுடைய ஊழியம். ඒක තමයි මනුෂ්‍ය කුමාරයාගේ සේවය. அப்ப மனுஷகுமார் என்பது யார்? මනුෂ්‍ය පුත්‍රයා කියන්නේ කවුද? මනුෂ්‍ය කුමාරයා කියන්නේ කවුද? இயேசு கிறிஸ்து. மனுஷ குமாரன் කියන්නේ இயேசு கிறிஸ்து. ஆமென். ஆமென். ரைட். ஆனா இந்த 7ஆம் தூதனுடைய காலத்துல மனுஷகுமாரனுடைய ஊழியம் நடக்க வேண்டும். මග්නිසාද හත්වෙනි දූතයාගේ කාලේ මනුෂ්‍ය පුත්‍රයාගේ සේවය වෙන්න ඕනේ. அப்ப அப்படியானால் அந்த மனுஷகுமாரன் வெளிப்பட வேண்டும். மக்னிசாத மனுஷ குமாரயா எலிதப்பெන්න ඕනේ. ஏன்னா இயேசு கிறிஸ்து விட்டதை மீண்டுமாக இயேசு கிறிஸ்துடைய ஊழியம் முடிவட வேணும். මග්නිසාද දෙවියන්වහන්සේ ඇරලගිය සේවය නැවත වරක් යේසුස් වහන්සේ විසින්ම ඒක කරන්න ඕනේ. அப்ப அங்கேதான் அநேகர் வந்து தவறுவாங்க. එතනේ තමයි ගොඩාක් වෙලා වැරදෙන්නේ.
அதனால்தான் தீர்க்கதரிசி அந்த இடத்துல அநேகர் பொருத்துவார்கள். ඒ නිසා තමයි එතනදී අනාගත වාග්යතුමාව එතනදී ඒගොල්ලෝ සම්බන්ධ කරනවා. அதனால்தான் ஆங்கிலத்தில் a son of man, ඒක කියන්නේ ඉංග්‍රීසි කියනවා son of man, the son of man. the son of man. தமிழ்ல பார்த்தீங்கன்னா மனுஷகுமாரன் எழுதி இருக்கும். දෙමළෙන් බලනවා මනුෂ්‍ය පුත්‍රයා කියලා තමයි ලියලා තියෙන්නේ. ஆனா ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா லோட் என்றக்குள்ள ஆங்கிலத்தில் கேபிட்டல் எழுதி இருக்கும். ඉංග්‍රීසි කියන්නේ லோட் lord லோட் கீழே கடவுளுக்கு. கடவுள் இங்கிலீஷ் කියන්නේ lord කියලා. தமிழ்ல பார்த்தீங்கன்னா லோட் அண்டு ஆண்டவர் என்று கொமனா எழுதி இருக்கு. දෙමළෙන් බලනවා சுவாமி. அப்ப a son of manக்கு the son of manக்கு டிஃபரண்ட் இருக்கு, வித்தியாசம் இருக்கு. a son of man කියන්නේ the son of කියන වෙනස් තියෙනවා දෙකටම. அப்ப the son of man வந்து ஒருவர் தான் இயேசு கிறிஸ்து. the son of man කියන්නේ එකම දෙවියන් වහන්සේ. a son of man ஒரு மனுஷகுமாரன். a son of man කියන්නේ එක මනුෂ්‍ය කුමාරයෙක්. அப்ப a son of man வில்லியம் மேரியம் பிரண்ணாம். a son of man කියන්නේ வில்லியம் மேரியம் பிரண்ணாம். the son of man வந்து இயேசு கிறிஸ்து. the son of man කියන්නේ இயேசு வහන්සේ. அதுதான் நீங்க அந்த சபினோ கேம்னியாவுல வந்து அந்த பட்டயமானது வருகிற வேளையில சபினோ கான் மலை පර්වතය වැටෙනකොට அந்த ஒரு பட்டயமானது விழப்படுகிறது. ඒකේ කඩුවක් නේ. அந்த பட்டயத்தை அவர் அழகாக பார்க்கிற வேளையில் அவருடைய கரத்துக்கு அது பொருந்துகிறது. ඒ නිසා ඒ කඩුව දිහා බලනකොට එයාගේ අතට ඒක ගැලපෙන විදිහට ඒ මිට තියෙනවා. அப்ப ஒரு சத்தமானது ඒ શબ્දයක් එනවා. அது அந்த ராஜாவுடைய பட்டயமாக இருக்கிறது. ඒක එම රාජාගේ කඩුව කියලා කියන්නේ. the son of man உடைய பட்டயமாக இருக்கிறது. அது the son of man කියන එක එයාගේ කඩුව කියලා කියන්නේ. அப்ப அந்த ராஜா யாரு? ඒ the son of ராஜா ரஜிதமா කියන කවුද? இயேசு கிறிஸ்து. இயேசுஸ் වහන්සේ. ஆமென். அப்ப அவருடைய மெசேஜ் யாருக்குள்ள வருகிறது என்றால் දෙවියන් වහන්සේගේ වචනය කාතුල පැමිණෙනවා නම් அங்கே தீர்க்கதரிசிக்குள்ளாக வருகிறது. ඒ අනාගත වාග්යතුමාගේ තුලින් එනවා. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மீண்டும் மனித உருவில வர இயலாது. මක්නිසාද යේසුස් වහන්සේ නැවත වරක් මනුෂ්‍ය රූපයෙන් පැමිණෙන්න බෑ. ஏனென்றால் உங்களுக்கு 3 யுகங்கள் தெரியும். මක්නිසාද අපිට காலங்கள் කාල යුග තුනක් තිබෙනවා. அதுல உங்களுக்கு தெரியும், அவர் பிதாவா இருந்து අපි පළවෙනිවට පියාණන් ඇටියට හිටියා. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக குமாரனாக வந்து අවුරුදු 2000කට පෙර කුමාරයෙක් ඇටියට දෙනවා. இந்த காலம் எது? මේ කාලේ කොහොමද? பரிசுத்த ஆவியா இருக்கிறது. සුද්ධාත්මයන් වහන්සේ දෙවියන් වහන්සේ. அப்ப அவர் ஆவியா இருக்கிறபடினால அவருக்கு சரீரம் கொடுக்கப்படவில்லை. ආත්මයන් වහන්සේ සිටින විට එයාට ශරීරයක් ලැබුණේ නැහැ. அப்ப அதனால தேவன் என்ன செய்யறாருன்னா ஒரு சரீரம் அவர் ஆயத்தம் பண்ணினார். ඒ නිසා තමයි දෙවියන් මොනවද කරේ? දෙවියන් වහන්සේ එක ශරීරයක් ලෑස්ති කරා. ஆனால் அன்றைக்கும் தேவன் ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினார். එදා දෙවියන් වහන්සේ එක ශරීරයක් ලෑස්ති කරලා තිබුණා. ஆனா அந்த சரீரத்துக்கும் இந்த சரீரத்துக்கும் சின்ன வித்தியாசம். එම ශරීරයටයි මෙම ශරීරයට පොඩි වෙනසක් තියෙනවා. அந்த சரீரம் வந்து கரைபடாமல் ஒரு கண்ணியில் இருந்து வந்தது. එම ශරීරයල කිසිම කිලුට ගමන් නැතුව ඒක කන්‍යාව තුලින් ආපු ශරීරය. ஆனால் இந்த சரீரம் பாவப்பட்ட ஒரு பிரனாமு கூடாக அது வந்தது, அவருடைய தகப்பனு கூடாக. ඒ මෙම ශරීරේ පාපෙන් විරණ වූ ශරීර තුලින් ඒ කියන බ්‍රණාම් කියන ශරීර තුලින් ආපු එකක්. ஆமென். புரியுதா உங்களுக்கு நான் சொல்ற காரியம்? உங்களுக்கு තේරෙනවද මම කියන එක? ஏனென்றால் மீண்டும் மனுஷகுமார் நோவாவின் நாட்களில் நடந்தது போல උන්වහන්සේ කියන නැවතත් ලෝකයේ නෝවාගේ කාලේ වෙච්ච දේ වගේම மனுஷகுமாருடைய நாட்களிலும் நடக்கும். மனுஷ புத்திராගේ කාලෙත් වෙනවා කියලා. அப்ப தேவன் மீண்டுமாக அங்கே வர வேண்டும், ஆனா அவர் சரீரத்தை எடுத்துக்கொண்டு வர இயலாது. දෙවියන්වහන්සේ නැවතත් පැමිණෙන්න ඕනේ. නමුත් දෙවියන්වහන්සේ නැවතත් අර ශරීර තුලින් එන්න බෑ. அதனால தான் தேவன் ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டு வந்தார். ඒ නිසා තමයි දෙවියන්වහන්සේ තව ශරීරයක් හොයාගෙන ආවා. ஆமென். அந்த சரீரம் தான் தீர்க்கதரிசியா இருக்க வில்லியம் மேரியம் பிரண்ணாமா இருக்கிறது. එම ශරීරය තමයි අනාගතයේ වාගේ වූ විලියම් මරියම් බැරනවා. அதனால தான் சின்னஞ்சிறு வயதில் இருந்து ඒ නිසා තමයි යා පොඩි කාලේ පටන් அந்த கர்த்தருடைய தூதனானவன்
දෙවිනාසක දූතයා நீ புகைக்காதே குடிக்காதே பெண்களுக்கு பின் சுற்றாதே என்று அவர் சொல்லிக் கொண்டே இருந்தார். ඒ නිසා තමයි ඒ පොඩි එක්කනට කිව්වා දුම්ගැටි පාවිච්චි කරන්න එපා නේද මත්පැන් පාවිච්චි කරලා ස්ත්‍රීන් පිටිපස්ස යන්න එපා කියලා එයාට අවවාද කරා. ஏனென்றால் அதே இயேசு கிறிஸ்துவானவர் மீண்டுமாக அவருக்குள்ளாக நிழலிட வேண்டியதாக இருந்தது. මක්නිසාද නැවතවර ජේසුස් වහන්සේ එයා තුලින් ඡායා என்ன சொல்ற நிழலிட வேண்டும். திரைமறைவில் நிலையிட வேண்டும். නැවතවර දෙවියන් වහන්සේ එක ශරීරය තුළ එන්න ඕනේ. එන්න ඕනේ එයා තුලින්. எயா துளின் என்ற ஒன்று. ஆமென். அப்ப அந்த அதுக்குள்ளாக அவர் வர வேண்டும் என்பதற்காக அதே தேவன் அங்கே உள்ளே வர வேண்டும் என்பதற்காக என்ன நடந்தது என்றால் இந்த சரீரமானது பரிசுத்தமாக வைக்க வேண்டியதாக இருந்தது. ඒ නිසා දෙවියන් වහන්සේ ශරීරය තුළ එන්න ඕනේ දැස්සම ඒ ශරීරය සුද්ධවන්තය තියෙනවා. ஆமென். அதனால தான் அந்த சரீரத்தினாலே சிருஷ்டிக்க முடிந்தது, அங்கே உருவாக்க முடிந்தது, அது பேசும்போது சிருஷ்டிக்கப்பட்டது. ඒ නිසා තමයි එයා කතා කරනකොට එයාට මවන්න පුළුවන් දෙයක් වුණා. එයා කියනකොට මොකද යේසුස් කරපු දේම එයාටත් කරන්න පුළුවන් උනේ දෙවියන් වහන්සේ ශරීරය තුළට පැමිණුණාට පස්සේ. ஏனென்றால் அவருக்குள்ளாக இருந்தது தேவனாய் இருந்தது. මක්නිසාද එයා තුලේ සිටියේ දෙවියන් වහන්සේ. ஆமென். அதனால தான் இன்றைக்கு அநேகர் வந்து அதில் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு காரணம் வந்து அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஊழியம் இந்த ஊழியத்திலே கொடுக்கப்பட்டது. ஆமென். ඒ නිසා තමයි අද ගොඩාක් අයට ලොකු ප්‍රහේලිකාවක් තියෙනවා. මොකද එයා තුලින් කරපු දේවල් ගැන හිතලා එයාව අපේ කඩවලක් නේ කියලා හදලා දෙන්න. එයාව හිතන්නේ යේසුස් වහන්සේට සමාන කරන ඒ නිසා තමයි ඒගොල්ලෝ. ஆமென். அப்ப அதனால தான் அப்ப உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும், அப்ப நாங்க அவரை மனுஷகுமாரன் என்று சொல்லலாமான்னு. ඒ නිසා ඔබට ප්‍රශ්නයක් ඇතුව එහෙමනම් එයාට පුළුවන් එයාට කියන්න පුළුවන් මනුෂ්‍ය කුමාරයෙක් කියලා. என்னன்னு சில நிறைய பேர் சொல்றாங்க, நான் இவரை மனுஷகுமாரன் ஏற்றுக்கொள்ளாதவன் செய்தியில இருந்து பிரயோசனம் இல்லை. මක්නිසාද අද ගොඩාක් අය කියන බ්‍රැන්නාම් කියන අනාගත වාක්‍යාව මනුෂ්‍ය කුමාරයෙකුට ඒගොල්ලෝ පිළිගත්තේ නැත්නම් ඔයගොල්ලොත් එක්ක එකතු වෙන්න බෑ කියලා. இயேசு கிறிஸ்து விசுவாசி நீ ரட்சிக்கப்படுவன்ற மாதிரி இப்போ தீகசிய விசுவாசிக்காட்டி ரட்சிக்கப்படாத மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க. දෙවියන් වහන්සේ වචනය කියන දෙවියන් වහන්සේ අදහනවා තමයි ගැලවීම ලැබෙන්නේ. ஆமென். නමුත් අද කට්ටිය කියන්නේ බ්‍රැන්නාම් විශ්වාස කරේ නැත්නම් ඔයගොල්ලෝ ගැලවීම ලැබෙන්නේ නැහැ කියලා කියනවා. நாங்க சன் ஆஃப் மேன் என்று விசுவாசிக்கிறோம். අපි සන් ඔෆ් ගෑන් තමයි විශ්වාස කරන්නේ. சன் ஆஃப் மேன் என்று விசுவாசிக்கிறோம். අපි සන් ඔෆ් ගෑන් විශ්වාස කරන්නේ නැහැ. அதாவது பைபிள்ல சொல்லப்பட்ட அந்த மனுஷகுமாரன் இடத்துல நாங்க அவரை விசுவாசிக்கல. බයිබලයේ කියන මනුෂ්‍ය කුමාරයෙකුට අපි එයා විශ්වාස කරන්නේ නැහැ. இல்ல அந்த அதுல சொல்லப்பட்ட அந்த பாட்டாக நாங்க அவரை விசுவாசிக்கிறோம். අපි බයිබලයේ කියන විදියට ඒ විදියට අපි එයා විශ්වාස කරන්නේ නැහැ. அதுல சொல்லப்பட்ட அந்த மனுஷகுமார இயேசு கிறிஸ்து. බයිබලයේ කියලා තියෙන මනුෂ්‍ය කුමාරයා කියන්නේ එයා යේසුස් වහන්සේ. ஆனா அந்த பாத்திரத்தை நடிக்க வந்தவர் பிரண்ணாமா இருக்கிறார். එම පාත්‍රය ගැන ඒ පාත්‍රය තුලින් අපි කියමු රංගපාණ්ඩාව කියලා කියන්නේ. එයා තමයි බ්‍රැන්නාම්. ஆமென். அப்ப அதனால தான் இந்த ஊழியமானது என்ன செய்யப்பட்டதுன்னா இந்த இட காலத்துல வந்து அது கொடுக்கப்பட்டது. ඒ නිසා තමයි මේ සේවය මේ භාග්‍ය කාලය තුළ අපිට දීලා තිබෙන්නේ. அப்ப கொடுக்கப்பட்ட பிற்பாடு இந்த பரிசுத்தாவின் காலத்துல මෙම සුද්ධාත්මයන්ගේ කාලයේදී உங்களுக்கு தெரியும் தலைக்கல்லுக்கும் 7 சபை காலத்துக்கு இடையில இருக்கிற கேப். ඔබ දන්නවා ප්‍රධාන ගලටයි සත්වෙනි සභාවේ අතර තියෙන ඉඩස. அப்ப அந்த இடைவெளியில தான் தேவன் பரிசுத்தாவியை வைத்தார். ඒ ඉඩස තියෙන කොටස තමයි උන්වහන්සේ සුද්ධාත්මයන් තියලා තියෙන්නේ. இப்ப தீக்கசி வந்து ஒரு மெசேஜை அவர் காண்பிச்சிட்டார். අනාගතයකතුමා වෙලා එක මෙසේජ් එකක් අපිට දෙනවා. உங்களுக்கு தெரியும் அதை தீக்கசி பொறுத்து காண்பிக்கிற யாருக்கு எலிசேயருக்கும் ரெபேக்காலுக்கும். ඔබ දන්නවා ඒක දෙනවා එලිසේය සහ ரெபேக்கா කියන සහෝදරයන්ට. அவங்க அதை நான் ஸ்பீடாக போகிறவங்க அந்த சந்திக்கிறார்கள். அதுக்கு பிற்பாடு என்ன செய்யற எலிசேயர் வந்து இதான் ஈசாக்கன்று காண்பித்தோன்னு அந்த எலிசேயர் பாட் முடியுது. එතනදී යනකොට අපි අර බලන්නේ ඊසාක මනාලයක් ගන්න යනවනේ. ඒතකොට එලිසේයගේ කඩේ තියෙන එයා රෙබේකාට පෙන්නනවා මෙන්න මෙයාගේ
ඊසාක් එයා තමයි ඔයාගේ භාර්යාව. එතන එයාගේ පාඩම ඉවරයි. அதுக்கு பிற்பாடு நீங்க வேதத்துல பார்த்தா அதுக்கு பிறகு சம்பந்தமே இல்லை. ஈசாக்கோட ரெபேக்கா செய்தோட எல்லாமே முடிந்து போகுது. ඊසාක් සමග රෙබේකා එකනට පස්සේ එතනින් ඒගොල්ලගේ පාඩම එක ඉවරයි. ඒගොල්ලගේ පාඩම එක ඉවරයි. அதே போலதான் இந்த செய்தியானது தேவன் 7ஆம் சபை காலத்தில் கொடுக்கப்பட்ட இந்த செய்தி தான் மணவாட்டியை இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஆயத்தப்படுது. ඒ නිසා තමයි මේ අන්තිම කාලයේදී අන්තිම සභාවේ දීපු දෙවියන්ගේ වචනය තමයි මනාලිය දෙවියන් වහන්සේ සමග සූදානම් කරන්නේ. இந்த செய்தி இந்த மெட்டீரியல் தான் உங்களை என்ன செய்யும் என்றால் உங்களை அழகுபடுத்தும், இதை ஆயத்தப்படுத்தும். මෙම செய்தி මෙම පණිවිඩය තමයි ඔබ ලෑස්ති කරන්නේ. அதனால தான் நீங்க சொல்றேன், நீங்க மெசேஜ் பார்த்தவர்களுக்கு தெரியும், இந்த செய்தியை விசுவாசிக்காத ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாது. ඒ නිසා තමයි මෙතන කියන මෙම පණිවිඩය විශ්වාස කරන්නේ නැති එකන සුද්ධාත්මය ලැබෙන්න බෑ කියලා. ஏனென்றால் அந்த செய்தி தான் அவனுக்கு ஜீவனை கொடுக்கும். මක්නිසාද එම ප්‍රවෘත්තිය තමයි ජීවනය දෙන්නේ. ஏனென்றால் அது மணவாட்டிக்காக கொடுக்கப்பட்டது. මක්නිසාද ඒ මනාලිය වෙනුවෙන් දීපු එක. எல்லாரும் அதை விசுவாசிக்க முடியாது. හැම එක්කනම ඒක හැද විශ්වාස කරන්නේ නැහැ. யாரை தேவன் முன்குறித்தாரோ அவர்களே அதை கண்டுகொள்வார்கள். කවුද දෙවියන්වහන්සේ තෝරගෙන දෙන්නේ ඒ තමයි ඒක ලබා ගන්න. அவர்களுக்கு மட்டும்தான் இது பிரியமாயிருக்கும். එයාට විතරයි මේක ප්‍රියමනාප කරන්නේ. அவர்கள் தான் தங்களுடைய ஸ்தானங்களை கண்டுகொள்வார்கள். ඒගොල්ලෝ තමයි තමාගේ ස්ථානය අඳුනා ගන්න. அவர்கள் தான் அந்த வார்த்தையின்படி தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வார்கள். ඒගොල්ලෝ තමයි ඒ වචනය වගේ ඒගොල්ලෝ ඒක ලාස්ති කරගන්න. அவர்கள் தான் அந்த தங்களுடைய ஸ்தானங்கள் எதுவாக என்னை அழைத்தாரோ அதிலே அவர்கள் நடப்பார்கள். ඒගොල්ලෝ තමයි ඒ දෙවියන් ඒගොල්ලන්ට දීලා තියෙන ස්ථානයකට තෝරාගෙන ඒ ස්ථානය තුලින් ඒගොල්ලෝ ගමන් කරනවා. அதனால தான் இன்னைக்கு ஊழியங்களை பார்த்தீங்கன்னா நிறைய பாகுபாடு பிரிவினைகள் வருகிறது. காரணம், அழைக்கப்படாமல் ஒருவர் இன்னொருவருடைய ஸ்தானத்தை பெறும்போது அவர்களுக்கு ஏற்ற வண்ணமாக அந்த மெசேஜ் மாறுகிறது. ඒ නිසා තමයි අපි බලන්නේ ගොඩාක් අය ඒගොල්ලන්ට කැඳවීමක් නැහැ. නමුත් ඒගොල්ලෝ තව කෙනෙක්ගේ නැත්තම් තව කොහොමරි අනිත් කෙනාගේ තියෙන එකේ හොරා නේද? ඒක එයාලා ඒක ඇඟිලි ගහලා නැත්තම් ඒගොල්ලෝ ඒක අපි කියමුකෝ හොරා ගන්න කියලා. ඒ කරන තමයි ඒ නිසා තමයි ඔය තියෙන ප්‍රශ්න ඇති වෙන්නේ. ඒ නිසා තමයි. அப்ப பாருங்க, நீங்க சொல்றேன் சபை இதை திரும்பவும் கூறுபடி நான் செய்ய போகிறேன். அதாவது சபையானது இதை விசுவாசிக்கப்படி நான் அதை திரும்பவும் செய்ய விரும்புகிறேன். ඒ නිසා තමයි අනාගතවක තමයි මේක සභාව විශ්වාස කරන මිනිස්සු මම නැවතවරක් මේක කියන්න යනවා. பாருங்க, நீங்கள் அந்த தேசத்தை அடைந்தவுடன் ඔබ මේ දේශයේ ලං වෙනකොට அது என்னுடையதாகி விடுகிறது. ඒක මගේ වෙනවා. நான் என் வீடாகிய கானானுக்குள் வந்து விட்டேன். මම මගේ නිවස වෙන කානානට පැමිණ සිටිනවා. கானான் என்பது வீடு எது? කානාන කියන නිවස මොකද්ද? நாங்கள் இப்போ பார்த்தோம், பரிசுத்தாவி. පරිසුද්ධ සුද්ධාත්මයන් වහන්සේ. அப்ப பாருங்க, நீங்க அந்த வீட்டுக்குள்ளாக நீங்க பிரவேசிக்கிறீர்கள். ඔබ මේ නිවස තුළට ඇතුල් වුණාට පස්සේ அப்ப அந்த கானானுக்குள்ளே நீங்கள் வருகிற வேளையிலே அதுவே உங்களுடைய வீடாகிறது. ඔබ කානාන විතරට පස්සේ ඔබට කානාන ඔබගේ නිවස. அப்ப மெசேஜ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், கானான் என்பது பரிசுத்தாவியா இருக்கிறது. ඒ කානාන කියලා කියන්නේ සුද්ධාත්මයන්ට සමානයි. அப்ப நீங்க பரிசுத்தாவியை பெற்ற நீங்க எந்த ஸ்தானத்தை வகிப்பீர்கள்? ඔබ සුද්ධාත්මය ලැබුවට පස්සේ ඔබ කුමක් ස්ථානයක් ලැබෙනේද? வார்த்தையோடு உங்களை ஆராய்ந்து பார்ப்பீர்கள். ඔබ දෙවියන් වහන්සේගේ වචන දින ඔබ සොයා බලනවා. நீங்கள் அதே ஸ்தானத்துக்குள்ளே போவீர்கள். ඔබ ඒ ස්ථානයේම සිටිනවා. நீங்கள் அந்தந்த நிலையிலே நீங்கள் அமர விரும்புவீர்கள். ඔබට තිබෙන ස්ථානයේදී ඔබ සිටින්න ලැබෙනවා. நீங்கள் எல்லாரும் செய்யலாம் என்ற எண்ணத்துக்குள்ளே வரமாட்டீர்கள். ඔබ හිතන්නේ නැහැ මට හැමදේම කරන්න පුළුවන් කියලා ඔබ හිතන්නේ. உங்களுடைய ஊழியங்களை நீங்க கண்டுகொள்வீர்கள். ඔබට තියෙන සේවය නැත්නම් ඔබට තියෙන කාරණා ඔබ අඳුනා ගන්න. நான் இதுல செய்யலாமா, இந்த இடத்துல செய்யலாமா, நான் அந்த இடத்துல அமரலாம் என்பது நீங்களாகவே கண்டுகொள்வீர்கள். ඔබම හිතනවා මම මෙතන ඉන්න පුළුවන්ද නැත්නම් මම එන තැනද නැත්නම් මොකද්ද කියලා ඔබම තමයි තීරණය කරන්නේ. ஏனென்றால் வார்த்தை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. මග්නිසාද දිනාසේ වචනය එළිබෙලා තියෙනවා. அந்த வார்த்தையாக நீங்க கண்டுகொள்வீர்கள். ඔබ මේ වචනය අඳුනා ගන්නවා. இல்லாத பட்சத்தில் நீங்க என்ன செய்வீங்க? தவறான இடத்துல அமர்கிற வேளையில நீங்க திரட்டப்பட வேண்டிய நேரம் அங்கே வந்து கொண்டிருக்கிறது. ඔබ වැරදි දෙයකට
ඔබේක වැරදියකට වඩා ගත්තත් එම ඔබේ වැරදි තැනකට இது තමයි கடினமான காரியம்தான். මේක ඉතා භයානක දෙයක් තමයි. தீக சொல்ற இந்த புத்தகத்திலே சொல்ற இது கடினமான உபதேசம்தான். මේක ඉතාමත් අමාරු දේශනාවක්. ஆனால் அவரவருக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானத்திலே நீங்கள் பொருத்தப்படாமல் நீங்கள் வளர முடியாது. ඔබට දීලා තියෙන ස්ථානයේ ඔබේ සිටින් නැත්නම් ඒකට එකඟ වෙන්නේ ඒකට එකතු වෙන්නේ නැහැ. ஆமென். அப்ப அதனால தான் அந்த ஊழியமானது அந்த மணவாட்டிக்கு அங்கே கொடுக்கப்படுகிற வேளையில அவள் என்ன செய்வாள்? தன்னுடைய 7ஆம் தூதனுடைய செய்தியில் அவள் ஆயத்தப்படுவாள். ஆமென். ඒ නිසා තමයි මනාලිය එතනට එනකොට පැමිණෙනකොට ඒ 7 වෙනි දූතයාගේ පණිවිඩය එයා ලබා ගන්නවා. නැත්නම් එයා විශ්වාස කරනවා. தேநீர் ஆயத்தமாக இருக்கிறபடினால நாங்கள் இதை முடித்த பிற்பாடு தொடர்வோம். குடித்தவுடன் நீங்கள் வந்து ஆயத்தப்படும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஆமாம். ඔබට තේ ලෑස්ති කරලා තියෙනවා. තේ බීලා හැකි ඉක්මනින් මෙතනට එන්න කියලා ඔබට ආරාධනා කරනවා.